கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को महिमा हो. இந்த 14வது நாள் உபவாச நாளாக நாம் 12 மணி நேரம் ஏற்படுத்தப்பட்டது. आज 14वां उपवास का दिन है. आज 12 घंटे प्रार्थना करने के लिए हमने निर्णय लिया था. வரக்கூடிய வாரத்தோட முடியுது. और आने वाले रविवार से वो समाप्त होने वाला था. நான் இல்லாவிட்டாலும் நீங்கள் சாயங்காலங்களில் இங்கே வந்து நீங்கள் எவ்வளவோ செய்திகளை கொட்டி கொடுக்கக்கூடிய ஆலோசனை கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதற்காக வந்து விண்ணப்பம் பண்ணுங்கள். मैं नहीं तो भी शाम को समय में तुम लोग यहाँ आके पहले के जैसे कितने सारे युक्तियाँ मैंने तुम्हें वचन के द्वारा दिया था वो सभी को बोल बोल को तुम विनती प्रार्थना कर सकते हो. 7 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கள். प्रतिदिन तुम लोग 7 बजे शाम को आके प्रार्थना करो. இறங்குற கணங்களை வைத்து ஸ்தோத்திரம் हाथ उठा के धन्यवाद करे. धन्यवाद 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 धन्यवाद. இந்த நாட்களில் சாத்தானை குறித்தும் அதை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். हम इन दिनों में शैतान के बारे में और उनसे जो विजय पाया प्रभु यीशु मसीह के बारे में हम अध्ययन करते हैं. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். वो शैतान के कामों को नष्ट करने के लिए परमेश्वर को पुत्र प्रकट हुआ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. ஒவ்வொரு நாட்களும் இந்த 13 நாட்களும் அந்த எந்த விதத்திலே பிசாசனவன் கிரியை செய்தான்கிறதை குறித்து பார்த்தோம். लगातार 13 दिन तक हम जिस रीति से वो शैतान ने कार्यकर्ता करके हम देखा है. அவன் தேவனுக்கு பகைஞன், वो परमेश्वर का बैरी, தந்திரமாக செயல்படுகிறவன், वो युक्ति से काम करता है. தந்திரத்துக்கு உபயோகப்படுத்தின ஆயுதம் பொய், और युक्ति के लिए जो हथियार उपयोग किया वो झूठा है. இப்படி பல கோணத்திலே நாம் பார்த்தோம் வேதத்தில். वैसे शास्त्र से उनका गैन नाम पर हम देखा है. அதற்காக நாம் சபையாக சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். इसलिए हम प्रतिदिन सारे कलीसिया एक साथ होकर प्रार्थना भी किया था. இந்த நாளிலும் கூட சாத்தான் மின்னலை போல் வருகிறவன். जो शैतान है वो बिजली के समान आएगा. Satan as the lightning. बिजली के समान आएगा. மின்னலை போல், மின்னல்ங்கிறது ஒரு வேகமான ஒளி, அதிவேகத்திலே வரக்கூடிய ஃபோர்ஸ். बिजली मतलब वो तेज से आने वाले ज्योति. மின்னலை போல் வருகிறவன். वो बिजली के समान आएगा. ஆனால் கர்த்தர் உங்களோட பேசக்கூடிய வார்த்தை ஏசாயா 54:17 சொன்னது போல ஏசாயா 54 अध्याय में 17 वचन. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54:17 வாசிக்கிறோம். ஏசாயா 54 अध्याय में 17 वचन. உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். जितने हथियार तेरे आने के लिए बनाए जाएं उनमें से कोई सफल न होगा. உங்களுக்கு ரோதமாக உருவாக்கப்படக்கூடிய ஆயுதம் வாய்க்காதே போகும். जितने हथियार तेरे आने के लिए बनाया जाता वो कोई भी सफल न होता. வேகமான ஆயுதத்தை சாத்தான் கையில் எடுத்தாலும் वो शैतान अधिवेग से हथियार को अपने हाथ में लेता फिर भी வாய்க்காதே போகும். वो सफल न होता. சகரியா 9:14 வாசிக்கிறோம். सकरिया के पुस्तक 9 अध्याय 14 वचन. சகரியாவின் புத்தகம் வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரம் सकरिया 9 अध्याय வாசிக்கலாம். 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 14 वचन. அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல் புறப்படும். கர்த்தராய் ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழற்காற்றோடு நடந்து வருவார். तब यहोवा उनके ऊपर दिखाई देगा और उसका तीर बिजली के समान छूटेगा और परमेश्वर यहोवा नरसिंह फूंकर दक्षिण देश की सी आंधी में हो ही चलेगा. இங்கே கவனிங்க, அவனும் மின்னலை போல் வருவான், என் தேவனுடைய அம்பும் வேகமாக வரும். वो भी बिजली के समान आता परंतु मेरे परमेश्वर का तीर भी बिजली के समान छूटेगा. இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, ஈட்டியை முறித்து வில்லை ஒடிக்கிற கர்த்தர். वो धनुष को टुकड़े टुकड़े करेगा और बाल को तोड़ डालेगा. அவன் வேகமாக வருகிறவன். वो वेग से आने वाला. இந்த மின்னல் இருக்கு இல்லையா,
बिजली है ना, बिजली அது ஒரு ஒளி. वो एक ज्योति है. அது எப்படி வருகிறது? वो कैसे आता है? அதனுடைய வேகம், उसका वेग, அதனுடைய வேகம் அதிவேகமாக वो வரக்கூடியதுதான். बिजली अधिवेग से आने वाला है. வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் செகண்ட்ல வருதான். 3 लाख किलोमीटर में आता है. ஸ்பீட்ல வருதான். किलोमीटर स्पीड में. ஹalleluya. हालेलुया. அது எவ்வளவு ஸ்பீட்ல வருது? वो कितने स्पीड में आता है? 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல செகண்டுக்கு, ஒரு வினாடிக்கு வருது. एक सेकंड में 3 लाख किलोमीटर दूर में आता है. அதான் சொல்லும்லே, மின்னல் வேகத்துல மின்னல் வேகத்துல வந்துட்டியாப்பா அப்படிமா சொல்ல தருமா? ऐसा हम कहते हैं ना, क्या बिजली के समान आ गया? மின்னல் வேகத்தில், बिजली के वेग में. வேதம் சொல்கிறது, நாகும் 2:4 வாசிக்கிறோம். नाहुम पुस्तक दूसरा अध्याय 4वां वचन. நாகும் புத்தகம் 2ஆம் தீர்க்கதரிசன புத்தகம் 2:4, ரதங்கள் தெருக்களில் கடகடவென்றோடி வீதிகளில் இடசாரி வலசாரி வரும், அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். आमीन. नाहुम का पुस्तक दूसरा अध्याय 4वां वचन. रथ सड़कों में बहुत वेग से आके जाते हैं और चौके में इधर उधर चलाए जाते हैं. वे मसालों के समान दिखाई देते हैं और उनका वेग बिजली का सा है. ரதம் கடகடகவென்று, அன்றைக்கே வாகனம் மின்னலைப் போல வேகமா வருகிறது. उन दिन में ऐसे जो रथ बिजली के समान उतना तेज से आया. வேகமாக வரக்கூடியது மின்னல். वेग से आने वाला बिजली. மின்னல் எப்படியா? ஒரு செகண்டுக்கு, वो एक सेकंड में, ஒரு செகண்ட் எவ்வளவு நேரங்க? 3 लाख ஒரு सेकंड. ஒரு செகண்ட் எவ்வளவு நேரம்? கண்ணை இப்படி இசைக்க. एक पल पर. आमीन. एक पल. हालेलुया. हालेलुया. एक पलट रहा, एक पल पर. आमीन. மின்னல் அப்படித்தானே பார்க்கிறோம். आमीन. बिजली ऐसे ही आता है. அந்த மின்னல் வேகம் என்னன்னு சொன்னா 3 லட்சம் ஒரு கிலோமீட்டர் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வருதாம். आमीन. वो बिजली एक सेकंड में 3 लाख किलोमीटर वेग में आता है. அப்படி ஏதாவது வாகனத்துல போறோமா? ऐसे हम कुछ गाड़ी में जाते क्या? இப்ப புல்லட் ட்ரெயின்ங்கறாங்க. आजकल बुलेट ट्रेन बोलता. ஹalleluya. हालेलुया. புல்லட் ட்ரெயின் வரப்போகுதுங்கறாங்க. बुलेट ट्रेन आने वाला. வேகமாக போய் கொண்டிருக்கிற உலகத்தில் எல்லாம் வேகமாய் கொண்டிருக்கு. वेग से चलने वाले दुनिया में सब कुछ वेग होता. ஆனால் மின்னலுடைய வேகம் எந்த வேகத்துக்கும் மிஞ்ச முடியாது, அவ்வளவு வேகம். அதே போல வேகம் எது இல்ல. आमीन. परंतु बिजली के समान वेग और किसी नहीं. அதுக்கு இணையாத என்ன தெரியுமா? उसके तुल्य क्या है? மன வேகம். है? மனது வேகம். हमारा मन वैसे बिजली के समान उससे. இந்த மனது இருக்குல்ல, हमारा ये मन அவரோடு கூட டக்குன்னு வேகமா இணைஞ்சு, आमीन, वो परमेश्वर के साथ उतने वेग से कनेक्ट हो जाएगा. அதுக்கு இணையா அந்த உலகத்துல எதுவும் கிடையாது. उसके तुल्य इस दुनिया में कुछ மன வேகம் மாத்திரம் தான் ரொம்ப ஸ்பீட். केवल हमारे मन की वेग है, उतना स्पीड है. ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக மகிமையில் பிரவேசிப்போம். एक क्षण पर हम रूपांतर होंगे. ஒரு நொடி பொழுதில் மறுரூபம், அப்படிதான் எழுதுறாரு. क्षण पर रूपांतर होंगे, महिमा में प्रवेश. ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம் என்று வேதம் சொல்கிறது. शास्त्र वैसे ही कहता है, एक क्षण पर हम रूपांतर होकर महिमा में प्रवेश होंगे. நீங்க எப்படி ஒரு நொடி பொழுதிலே एक क्षण पर மறுரூபமாவோம், कैसे हम रूपांतर होंगे? மகிமையில் பிரவேசிப்போம். महिमा में प्रवेश होंगे. அங்கே வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர்கள் நிருபம், पहला कुरिन्थियों की पत्री வாசிக்கிறோம் 15:51 வாசிக்கலாம். 15वां अध्याय में இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரையில் ஆயிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுமாய்வோம். आमीन. पहले कुरिन्थियों 15वां अध्याय में 51 और 52 वचन. देखो मैं तुमसे वेद की बात कहता हूँ, हम सब नहीं सोएंगे परंतु सब बदल जाएंगे, और ये सन पर में पलक मारते ही अंतिम दूर की फूंकते ही होगा, क्योंकि दूर की फूंकी जाएगी और मुर्दे अविनाशी दशा में उठाए जाएंगे और हम बदल जाएंगे. இந்த பூமியில கவனிங்க, सुनिए, உங்களுடைய மனம் इस पृथ्वी எப்போதும் में அவரோட சேர்ந்து இருக்க வேண்டும். आमीन. इस पृथ्वी में सर्वदा तुम्हारा मन उनकी के साथ संबंध रखना. அவ்வளவு வேகமாக வரக்கூடிய சத்ரு, அதிவேகத்துல வரக்கூடியவன், उतने अधिवेग से आने वाले शैतान,
அப்படி வேகத்துல வரக்கூடியவனை முறியடிக்க, ऐसे अधिवेग से आने वाले शैतान को हम हराने के लिए, அவனுடைய அம்பை முறியடிக்க उनके धनुष को तोड़ डालने, என் இயேசு முதலாவது முறியடித்தார். पहले मेरे प्रभु यीशु तोड़ डाला. உங்கள் மனதும் அவருடைய சிங்காசனத்தை நோக்கியே எப்போது இருக்கும் போது, तुम्हारे मन भी जब उनके सिंहासन के ओर सर्वदा संबंध रखेगा तभी, தேவ சமூகத்தில் எப்போதும் தாழ்த்தி அவரோடே இணைந்திருக்கும் போது, परमेश्वर के सम्मुख में सर्वदा दीनता होकर उसी के साथ संबंध அந்த रखने में, வேகமான அம்பையும் முறியடிக்க उस முடியும். वेग से आने वाले तीर को भी हम तोड़ सकता. மின்னல் அவ்வளவு வேகமாக வருகிறது. बिजली उतने वेग से आता है. மேகத்துல அங்கே பாருங்க, மேகத்தினுடைய தண்ணீருக்கும் காற்றுக்கும் அடிக்கக்கூடிய ஒரு மோதலுடைய மின்சாரம் தான் மின்னல். और जो मेघ है और मेघों में पानी भी है, वो दोनों को बीच में जो होता है लाइट, देखिए मेघ के पानी और हवा के दोनों क्या हो रहा है, लड़ रहा है, झगड़ रहा है, उसके बीच में हो रहा है एक करंट प्रकट हो रहा है. हालेलुया. இந்த உலகத்துல மின்சாரம் வெளியாகுது. इस जगत में वैसे जो करंट पास होता. அல்லேலூயா. हालेलुया. இங்க கவனிக்கணும். அதனால தான் இங்க கவனிக்க, பெரிய பெரிய கோயில் கும்பங்கள்ல என்ன கும்பத்தை வச்சிருக்காங்க. அந்த அந்த இடியும் மின்னலும், அந்த மின்னல் வரும்போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த இடி வேகமாக வருகிறது. அதுல தான் என்ன இருடியும் வச்சிருக்கிறான் ரொம்ப வேகமாக, அந்த மின்சாரம் வந்து சேவ் ஆகுது. इसलिए जो ऊंचे बनाया हुआ கோயிலை இப்ப திருடக்கு போயிட்டு இருக்காங்க, கோயில் திருட்டு போயிட்டு. मंदिर में जो चोर चोरी करने जाता है, क्योंकि वो मंदिर बनाते समय सबसे ऊपर चोटी पर ऐसे इरिडियम बोलकर एक लोगों को रखता है. வயர் வச்சிருப்பாங்க, அதை கூட எடுத்து ஒரு இரும்பு மெட்டலை கீழே வச்சிருப்பாங்க. அங்கிருந்து அந்த கரண்ட், வல்லமையான அந்த கரண்ட் அதுல ஏறுது, அந்த அந்த இரும்புல ஏறுது, அதான் இரிடியமா மாறுது. அதை சேட்டலைட்டுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு கோடிக்கணக்கில் வாங்கிட்டு போறான். இதான் திருட்டு நடந்துட்டு இருக்கு. वो जो इरिडियम है वो सैटेलाइट के उपयोग के लिए कई करोड़ रुपया के लिए ले जाता. அந்த பவர் அவ்வளவு வேகமாக வரக்கூடிய, उतने वेग से वो बिजली आता. புரியுதா நான் சொல்றது? आमेन. அந்த வேகத்தோடு கூட வரக்கூடிய அந்த கரண்ட், மின்னலுடைய உத்வேகத்தோடு வரக்கூடிய இடிய இடிதாங்கின்னு சொல்றாங்க. आमेन. उसको बोलता बिजली को सहता है, वो संभालता. हालेलुया. हालेलुया. பெரிய பெரிய உயர்ந்தமானது. ஆனா அந்த இடிதாங்கியோடு கூட ஒரு கனெக்ஷன் வச்சு அதுக்கு அந்த கரண்டை சேவ் பண்றதுக்கு ஒரு மெட்டல் வச்சிருக்காங்க. और जो वो बिजली होता है तभी वो बिजली के साथ नीचे एक मेटल रखा है, वो पूरा करंट वो मेटल में सेव होता है. அது சேட்டலைட்டுக்கு அந்த இரிடியத்தை நீங்க உபயோகப்படுத்த. और उनके बोलता है इरिडियम, वो सैटेलाइट के उपयोग के लिए वो इरिडियम उपयोग होता है. கோடி கொடுத்து வெளிநாட்டுக்காரன் வாங்கிட்டு போயிடுவான். बाहर गांव के लोग कई करोड़ रुपया दे के उस इरिडियम को ले जाता है. இங்க கவனிங்க, सुनिए. பழைய பெட்ரூமாஸ் லைட்ல பாருங்க, நீங்க பழைய பெட்ரூமாஸ் லைட் அணையாத விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். और पुराना पेट्रोमास लाइट हम देख सकते हो, कभी नहीं पूछता, वो सर्वदा चलते रहता है. हालेलुया. हालेलुया. லைட் ना பெட்ரூமாஸ் லைட், उसमें அதுல கொஞ்சம் இரிடியம் இருக்கும். ராஜாக்கள் காலத்துல உபயோகப்படுத்தப்படும். वो राजाओं के दिनों में वो पेट्रोमास लाइट उपयोग किया था, उसमें भी थोड़ा सा वो इरिडियम है. இங்க கவனிக்க வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை உலகம் அதை போக வேண்டாம், சயின்ஸ் வேண்டாம், वो साइंस वो छोड़ அது இப்ப நமக்கு தேவை கிடையாது. अभी वो हमारा இந்த மின்னல்லாம் என்னன்னு, இதுதான் நீங்க மின்னல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. और ये बिजली मतलब क्या है पहले तुम लोग समझ தண்ணீர் पाओ. மேகத்திற்கும் காற்றுக்கும் இடையில மோதல் அங்கே கரண்டாக, மின்சாரமாக, அந்த என்னதாக, அந்த இதாக மின்னலாக வெளியே வருது. जो मेघों में रहता है वो पानी और आवाज से वो टकराएगा, तभी जो होता है वो ये बिजली होता है, மின்சாரமாக வெளிப்படும். वो करंट प्रकट होता है. இப்படிப்பட்ட சம்பவம் இங்கே இதைக்கு ஒப்பனையாக சாத்தானே சொல்லப்பட்டிருக்கு. इसके तुल्य शैतान को लिखा है. லூக்காஸ் சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள், 10ஆம் அதிகாரம், लूका सुसमाचार 10वां अध्याय 17-18 வசனங்களை வாசிக்கலாம். 17 और 18. எல்லாம் எடுத்துக்கொள்ள, என்னோட திருப்பிகள். லூக்காஸ் சுவிசேஷம் 10ஆம் लूका அதிகாரம் सुसमाचार 10वां अध्याय 17வது வசனம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். वे 70 आनंद करते हुए लौटे और कहने लगे, हे प्रभु, तेरे नाम से दुष्ट आत्मा भी हमारे वश में है. அவர்களை நோக்கி அவர், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். उसने उनसे कहा, मैं शैतान को बिजली के समान स्वर्ग से गिरा हुआ देख रहा था. சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கண்டேன். शैतान बिजली के समान स्वर्ग से गिरा था.
சீசர்கள் 70 பேரை அனுப்பினார், ஊழியம் செஞ்சுட்டு வாரான். 70 चेले लोग को सेवा के लिए यीशु ने भेजा था. वो लोग से सेवा करके आया लौट कर. எங்களுக்கு கீழ்ப்படியுதுங்கிறான். वो लोग बोल रहे थे प्रभु दुष्ट आत्मा हमारे नाम को तेरे नाम से वो ये हो जा वश हो जाता. அப்ப சொல்றாரு 20வது வசனத்துல, 20 वचन அங்கே 19 சொல்ற, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருக்களின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. 19 देखो मैंने तुम्हें सांपों और बिच्छुओं को रौंदने का और शत्रु की सारी सामर्थ पर अधिकार दिया है और किसी वस्तु से तुम्हें कुछ हानि न होगी. ஆகிலும் तो ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாம பரலோகத்தில் எழுதுவதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். तो भी इससे आनंदित मत हो कि आत्मा तुम्हारे वश में है, परंतु इससे आनंदित हो कि तुम्हारे नाम स्वर्ग पर लिखे हैं. ஆவிகள் உங்களுக்காக கீழ்ப்படிவதற்காக நீ சந்தோஷப்படாத. आमीन. जो आत्मा तुम्हारे वश में होता है इस विषय के लिए आनंद मत हो. இப்படி நீ பெருமைப்படாதப்பா. ऐसे दो अभिमान नहीं होना. முதலாவது மின்னலை, நீ நான் சொல்லி உனக்கு அந்த பெருமை வந்துட்டாலே மின்னலை போல் சாத்தான் விழுவான். यदि तो मैं हूँ वैसे गमन करेगा तो वो शैतान बिजली के समान गिरेगा. திடீர்னு அடிக்குது பாருங்க, वो अचानक मारता है. அப்படி மின்னல்ல தான் காக்கப்பட்டிருக்கையா ஆக்ஷன்ல. ऐसे बिजली में कपास पच निकला. ஹல்லேலூயா. हालेलुया. மின்னல் திடீர்னு வரும், बिजली अचानक आएगा, அதிவேகத்தோடு வரும். अधिवेग से आएगा. அப்படி விழுந்தவன் தான், விலப்பண்ணப்பட்டவன் தான் பிசாசு. वैसे ही गिराया वो शैतान को. தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினவன், परमेश्वर के तुल्य अपने को ऊंचा किया. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 14 अध्याय में 12 वचन. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் ஏசாயா வாசிக்க 14ஆம் அதிகாரம் 14 अध्याय में 12வது வசனம். 12 वचन. 14 verse 12. அதிகாலையில் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகள் ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. हे भोर के चमकने वाले तारे, तू कैसे आकाश से गिर पड़ा है. तू जो जाति जाति को अरा देता था, तो अब कैसे काटकर भूमि पर गिराए गए. நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்தில் விட்டிருப்பேன் என்றும். तेरा तुम मन में कहता था मैं स्वर्ग पर चढ़ूंगा और मैं अपने सिंहासन को ईश्वर के तारगण से अधिक ऊंचा करूंगा और उत्तर दिशा की छोर पर सभा के पर्वत पर विराजूंगा. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானதற்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. मैं मेघों से भी ऊंचे ऊंचे स्थानों के ऊपर चढ़ूंगा, मैं परम प्रधान के तुल्य हो जाऊंगा. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போவாய். परंतु तू अधोलोक में उस गड्ढे की तक उतारा जाएगा. தனக்கு உரிய ஸ்தானத்தை விட்டுட்டு நான் உயருவேன் என்று நான் இந்த அகந்த வந்துச்சு. ये परिस्तों ने अपने निज निवास को छोड़ दिया. उन्होंने कहा मैं भी परमेश्वर को तुल्य चढ़ूंगा. அதுதான் கடந்த நாள் எடுத்த அவன் பேர் வந்து லத்தீன் பாஷையில லூசிஃபர். इसलिए बीते हुए दिन में मैंने संदेश दिया, उसका नाम लैटिन भाषा में लूसीफर. இங்க பாருங்க, கிரேக்கர்கள் ரோமானியர்கள் முதல்ல பைபிள் வந்து லத்தீன்ல தான் எழுதப்பட்டது. क्योंकि पहले ये बाइबल लतीन भाषा में लिखा था. அன்றைக்கு உயர்ந்த லாங்குவேஜா இருந்தது. उन दिनों में एक ऊंचे मोग था ये लतीन भाषा में. அன்றைக்கு ரோமன் கத்தோலிக்கத்துல பார்த்தா லத்தீன்ல தான் மாஸ் வச்சாங்க, பூசை வச்சாங்க. अगर पहले रोमन कैथोलिक चर्चेस में हम देखेगा तो लतीन भाषा में ही मास सर्विस சின்ன வயசுல மாஸ் பார்க்க சர்ச்சுக்கு போனா வயசான கிழடுகள்லாம் தோவி மாமா சோபேசா பாட்டு பாடுவாங்க லத்தீன்ல. हम बचपन में रोमन कैथोलिक चर्च में जाएगा तो वहाँ के जो बुजुर्ग लोग हैं ये ऐसे लतीन भाषा में गीत गाएंगे. அது இப்போ சேலை உடுத்துறதுக்கு வலிக்குது. அப்போ எங்க ஒரு 20 கிலோ சேலையை உடுத்திட்டு அம்மா துப்பட்டா உடுத்திட்டு வருவாங்க அம்மா. आजकल स्त्री लोग को साड़ी पहनने के लिए उतना तरत होता है, लेकिन उन दिनों में वो स्त्रियां कितने मीटर का इतना लंबा रहता, कितना वजन भी रहता, दुपट्टा बोलता उसका नाम, वो पहन के ऐसे आप शरीर पर ओढ़ के खड़े हो. எருசலேம் குமாரத்திகள் அப்படி வந்தார்கள். हाँ, उन दिनों में यरूशलेम के स्त्रियां वैसे की पहन के आती எங்களுக்கு நைஸ் சாரி தேவை. लेकिन आजकल बोलता हमें ऐसे नई साड़ी, सिल्क साड़ी தேவை. सिल्क साड़ी चाहिए, मिल्क साड़ी வேணும். मिल्क साड़ी. இங்க கவனிக்கணும். सुनिए, இங்க அப்படி அந்த நாட்கள்ல அவ்வளவு வைராக்கியமா ஜீவிச்சிருக்காங்க. उन दिन में परमेश्वर को उतने भक्त से धुन से जी रहा था. இங்க கவனிங்க, அவ்வளவு வேகமாக வரக்கூடியவன் அந்த சாத்தான். उतने वेग से आने वाले
அவனுடைய பேர் எதுக்கு அந்த லூசிபர்ங்கிற வார்த்தை லத்தீன் வார்த்தை. वो लूसीफर का नाम लैटिन का है. லூசிபர் என்றால் விடிவெள்ளி. लूसीफर मतलब भोर की तारा. மார்னிங் ஸ்டார். आवे भोर की तारा. அதாவது விடியற் காலத்து பூக்கக்கூடிய நட்சத்திரம். वो भोर में उदय होने वाला तारा. அந்த நட்சத்திரத்துக்கு பேரு தான் மார்னிங் ஸ்டார். आवे जो भोर में उदय होता वो तारा का नाम है भोर की तारा. அங்கே அவன் அந்த வேளையில தான் நானும் ஏறுவேன் உயர்வேன் என்று वो சொன்னான். भोर के समय ही अपने मन में कहता था मैं भी आपकी दुल्हे चढ़ूंगा. நானும் உம்முடைய ஸ்தானத்துக்கு நான் ஏறுவேன். मैं भी परमेश्वर को दुल्हे चढ़ूंगा. நான் உம்முடைய சிங்காசனத்துக்கு மேல உயர்த்துவேன். मैं आपके सिंहासन के ऊपर में ऊंचा करूंगा. உன்னதத்து வானங்களோட கூட இருப்பேன். मैं परम प्रधान के साथ रहूंगा. நான்கிறவன். ओ मैं हूँ ऐसे அவன் தான் कहा. தள்ளப்பட்டவன். वो ही गिर गया. ஹல்லேலூயா. हालेलुया. அவனுக்குள்ள முதல்ல என்ன வந்ததுன்னா சுயம் செல்ஃபிஷ். वो शैतान के अंदर पहले क्या आया था मन में स्वयं. முதல் ரவுண்ட் செல்ஃப். पहले जो राउंड है वो स्वयं. இரண்டாவது பிரைட் பெருமை. दूसरे उसका अभिमान आया. மூணாவது வந்து ஆரோகன்ஸ் அகந்தை. तीसरा उसका आया गर्व. அவனுக்குள்ள முதல்ல ஒரு சுயம் வந்துட்டு. पहले स्वयं आया. அதனாலதான் இயேசு சொன்னார் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்துட்டார். इसलिए इसने कहा यदि कोई मेरे पीछे आना चाहता तो वो अपने आप को इनकार முதல்ல करना. தனக்குள்ள பிசாசுடைய சுபாவம் சுயம். जो हमारे अंदर रहता है वो शैतान के स्वभाव அந்த स्वयं. சுயம் தான் பெருமையாக மாறுச்சு. वो स्वयं अभिमान बन அவருக்கு जाता है. சமமா இருக்கணும்னு நினைச்சான். परमेश्वर को तुल्य होना ஆனா चाहता நம்ம था. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து परंतु मेरा प्रभु அவருக்கு यीशु சமமா இருக்கக்கூடியவர். परमेश्वर को तुल्य होता था. தேவனுடைய ரூபமும் परमेश्वर के प्रति அவருக்கு रूप- சமமா இருக்கிறதை கொள்ளையான பொருளாக எண்ணாமல் ओ परमेश्वर को तुल्य होना अपने वश में नहीं रखा. பிலிப்பியர் 2:6 வாசிக்கிறோம். फिलिपियो दूसरा தம்மை தாமே வெறுமையாக்கி वो अपने आप को शून्य அடிமையின் ரூபம் எடுத்து दास के स्वरूप होकर மனுஷ சாயலானார். मनुष्य धारण बना. அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் क्रूस की मरण तक அதாவது தம்மை தாமே தாழ்த்தி अपने आप को दीन बना. அவர் எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாக உயர்த்தப்பட்டார். इसलिए सबसे बड़ा श्रेष्ठ नाम पाया. அவர்தான் மார்னிங் ஸ்டார். ओ ही भोर की चमकता வெளிப்படுத்தின हुआ था. விசேஷத்துல வாசிக்கிறோம். हम पढ़ता है 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல प्रकाशित वाक्य 22वां अध्याय में நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன். आमेन हालेलुया. मैं दाऊद का वंश और भोर की चमकता हुआ तारा हूँ. அந்த நட்சத்திரத்தை விலப்பண்ணினார். ये भोर की चमकता हुआ तारा वो भोर की तारा को गिराया. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். शैतान के काम को नष्ट करने के लिए परमेश्वर को அவன் இந்த பூமியில மின்சாரத்தை போல வெளிப்பட்டாலும் அவர் வெளிப்பட்டு அழித்தார். वो इस पृथ्वी में बिजली के समान आया लेकिन परमेश्वर को पुत्र भी அவன் பேரு மார்னிங் ஸ்டார் தான், இவன் பேரு மார்னிங் ஸ்டார் தான். उनका नाम भी भोर की तारा, इसका नाम ஆனால் அவன் தள்ளப்பட்ட தூதன். परंतु गिरा हुआ फरिश्ते. யூதாவின் புத்தகம் வாசிக்கலாம் 5வது வசனத்துல. यहूदा 5 யூதாவின் புத்தகம் यहूदा 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6 தன்னுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலை விட்டுவிட்ட தூதரை மகா நாளில் நியாய தீர்ப்பு கண்டு நித்திய சங்கிகளால் கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். फिर जिन स्वर्गदूतों ने अपने पद को स्थिर न रखा वरन अपने निज निवास को छोड़ दिया उसने उनको भी उस भीषण दिन के न्याय के लिए अंधकार में जो सदा काल के लिए है बंधनों में रखा है. ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாதவன் தூதன். वो अपने पद को स्थिर न रखा. அவருக்கு அவ்வளவு அழகாக உண்டாக்கப்பட்டவன் தூதன். वो भी कितने सुंदर से प्रभु बनाया था उसको. அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. उनके लिए सब कुछ दिया था. அவ்வளவு மேன்மையை கொடுத்திருந்தாரு. उतने श्रेष्ठ अनुभव था. அங்கே கவனிக்க வேண்டும், அவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம் அவருக்கு. उतने श्रेष्ठ अनुभव में वो परिस्थिति था. இங்கே கவனிக்க வேண்டும், அங்கே 28:13 எசேக்கியேல் 28:13 சொன்னா, एजेकियल की पुस्तक 28वां நீ अध्याय தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்க முதலான சகல ரத்னங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேலகால வாக்கியங்களும் உன் நரகாசுரங்களும் உன்னிடத்திலே ஆயத்தப்பட்டிருந்தது. நாகசுரங்களும். एजेकियल 28 में 13 वचन. तो परमेश्वर की अदन नामक बारी में था तेरे पास आभूषण मानिक बदुरा हीरा फिरोज सुलेमानी मणि यसप नीलमणि मरगद और लाल सब बांदी के मणि और सोने के बहिरावे थे. तेरे डब और पासुलियां तुझे में बनाई गई थी. जिस दिन तू सिरज गया था उसी दिन वे भी तैयार की गई நீ थी. காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். तू छाने वाले अभिषिक्त करूप था. मैंने तुझे ऐसे टकराया कि तू परमेश्वर के पवित्र पर्वत पर रहता था. तो आग सरी के चमकने वाले मणियों के बीच चलता फिरता था.
நீ உன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். जिस दिन तू सिरज गया और जिस दिन तक तुझ में कुटिलता न पाई गई, उस समय तक तू अपनी सारी चाल चलन में निर्दोष रहा. தனக்கு வைத்திருந்த ஆதியில் இருந்த மேன்மையை आपने वो निच निवास को எப்ப விலை பண்ணுச்சுன்னா कब गिराया? அந்த சுயம் जो स्वयं कर மேட்டிமை ஆகிட்டு. अभिमान बन गया. 17வது வசனத்தை வாசிங்க. 17 वचन. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிட்டு, सुंदरता के कारण तेरा मन फूल उठा था, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், और वैभव के कारण तेरी बुद्धि बिगड़ गई थी. உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், मैंने तुझे भूमि पर फटक दिया, ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். और राजाओं के सामने तुझे रखा कि वे तुझको देखें. வேடிக்கையாக்கப்பட்டவன் தான் விழுந்து போன தூதன். वैसे तमाशा बन गया गिरा हुआ फरिश्ते. அழகு सुंदरता வஞ்சனை உள்ளது, सुंदरता धोखा की. அழகு வீண். सुंदरता व्यर्थ है. இப்ப பொண்ணு பாக்குறதுலாம் அழகா வேணும். आजकल जो लड़की ढूंढ रहा है बहुत सुंदर रहना. அழகு உலகம் முழுதும் அழகை தேடி ஓடுறான். सारी जगत पूरा सुंदर लड़की के लिए ढूंढ रहा है. அழகு மாயை. जो सुंदर है वो व्यर्थ बात है. அப்படிப்பட்ட இப்ப அழகத்தான் தேடி ஓடுறான். आजकल सुंदर के देख के ढूंढ रहा दौड़ रहा. அழகு வஞ்சனை உள்ளது வீண் என்று சொல்லிட்டான். जो सुंदरता है वो धोखा देने वाला. குணசாலி ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? आमेन हालेलुया. बुद्धि का स्त्री को कौन அவர் पाएगा? முத்துக்களை பார்க்கல விலை. आमेन. वो मोती उससे बढ़कर है. நன்மையை கண்டவன் எங்க இருந்த மனைவியை கண்டவன் நன்மையை கண்டடைகிறானா. जो पत्नी को पाया वो भला को पाया है. இன்பமா இருக்கிறார் கப்பாஸ். कपास बहुत आनंद से बैठा. மனைவியை கண்டுபிடிச்சிட்டார். आमेन. पत्नी को पा चुका. हालेलुया. हालेलुया. அந்த சந்தோஷம் தான் அவருக்கு இன்பமா இருக்கிறது. हालेलुया. हालेलुया. மனைவியை கண்டவன் நன்மையை கண்டடைகிறான். जो पत्नी को पाता है वो अच्छी भलाई को पाता ராயப்பா है. சோர்ந்து போவாதே. रायप्पा निराश मत हो. வாளை உரையில் போடு. இங்கே கவனிக்கணும். तेरे तलवार को मयान में डालो. அப்ப இங்க கவலைப்படாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु का धन्यवाद. கத்தோலிக்க பைபிள்ல பேதுருக்கு ராயப்பன் சொல்லப்பட்டிருக்கு. आमीन. पत्रस के लिए रोमन कैथोलिक बाइबल में रायप्पा. அதான் ராயப்பன். आमीन. யோவானுக்கு சின்னப்பர், அரளப்பர். यूहन्ना के लिए பவுலுக்கு சின்னப்பர், पौल को छिन्नपर, யோவானுக்கு அரளப்பர், யோவான் को अरलपर, स्तेवान को मुड़ियपर, ஸ்தேவானுக்கு முடியப்பர். स्टीफन उसका मुड़ियपर. இங்க கவனி, இப்படி கத்தோலிக்க பைபிள்ல ऐसे சொல்ல. रोमन कैथोलिक में नाम है. அத பேர் ராயப்பன் பேர் வச்சிருக்காங்க. इसलिए उसका रायप्पा करके नाम है. அப்போஸ்தலன் பேரையா प्रेरित का नाम है. மீனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். धन्यवाद धन्यवाद धन्यवाद. ஓகே, அவன் மேட்டிமை மினுக்கில விழுந்துட்டாங்க. वो अपने सुंदरता के कारण गिर गए. மினுக்கு आमीन. वैभव के कारण. அழகோ ஞானமோ பலமோ உன் தலைக்கு அறியக்கூடாது. आमीन. सुंदरता और बुद्धि और पराक्रम तेरे सिर तक ना அதனால அங்க பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்றார். यिर्मयाह भविष्यवाणी की किताब எடுத்து வாசிக்கலாமா? पढ़ेंगे. எரேமியாவின் புத்தகத்துல, यिर्मयाह அதாவது வாசிக்கலாம், 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். यिर्मयाह 9वां अध्याय 23வது வசனம். यिर्मयाह 9. ஞானி தன் ஞானத்தை குத்து மெனவாட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரம குத்து மெனவாட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குத்து மெனவாட்ட வேண்டாம். மெனவாட்டுவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னென்றுக்கும் அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மெனவாட்ட கிடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவையும் நான் பிரியமாயிருக்கிறேன். यहोवा कहता है, बुद्धिमान अपनी बुद्धि पर गमन न करे, न वीर अपनी वीरता पर, न धनी अपने धन पर गमन करे, परंतु जो गमन करे वो इसी बात पर गमन करे कि वो मुझे जानता और समझता है कि मैं ही वो यहोवा हूँ जो पृथ्वी पर करुणा न्याय और धर्म के काम करता है, क्योंकि मैं इन्हीं बातों से प्रसन्न रहता हूँ. மேன்மை பாராட்ட வேண்டும், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். जो गमन करता है वो यहोवा के बारे में ही जो गमन करना, அதை அறிந்து அவர் யார் என்று உணர்ந்து கொண்டு அவரை குறித்து மேன்மை பாராட்ட. क्योंकि वो कौन है जानता है और समझता भी है, इसलिए गमन करो. எப்போ மின்னலை போல் அதிவேகமாக சாத்தான் வருகிறான். कब वो शैतान बिजली के समान अधिवेग से गिरता, நான் நின்று நான் அவன் உயர்வேன் ஏறுவேன் சொல்லுகிறான். मैं भी चढ़ूंगा उसको तुल्य होऊंगा. அவருக்கு மேலாக परमेश्वर के ऊपर
படைத்தவருக்கு மேலாகவே जो सृजनहार है उनके ऊपर, அதற்கு மேலாகவே நான் உயர்வேன், और सृजनहार के ऊपर मैं நான் चढ़ूंगा, ஏறுவேன். मैं चढ़ूंगा। அது வரைக்கும் அவன் குற்றமற்றவனாகத்தான் இருந்தான். जब तक उन पर निर्दोष था, அவ்வளவு மேன்மையாக அழகாக உண்டாக்கப்பட்டான். उतने सुंदरता के रूप में बनाए அன்னைக்கு गए। தான் அவன் தள்ளப்பட்டவன். आमीन। जिस दिन ऐसे किया तब गिरा। தடான் மின்னலை போல் ஒரு வீழ்ச்சி. आमीन। अचानक बिजली के समान गिरा। அவனும் ஒரு தூதர் கூட்டம் ஒரு கூட்டம் சேர்ந்தாங்க. फिर वो गिरा है, वो अपने साथ एक அந்த फरिश्तों को, தள்ளப்பட்ட தூதனுக்கு பேர் தான் वो லூசிஃபர். गिरा वो फरिश्तों के नाम है அவனும் लूसीफर। ஒரு கூட்டமும் பிசாசின் தூதர்களும் आमीन। वो शैतान के फरिश्ते, தேவனும் और தேவதூதர்களும். परमेश्वर के फरिश्ते। பிசாசின் ராஜ்யம், शैतान का राज, தேவனுடைய ராஜ்யம். परमेश्वर का राज। மாம்சத்துக்குரியவர்கள், आमीन। शारीरिक लोग, ஆவிக்குரியவர்கள், आत्मिक लोग, இப்படி ரெண்டாக ऐसे பிரிக்கப்பட்டிருக்கிறது. दो भाग हो गया। அப்ப மாம்ச சிந்தை, शरीर पर मरने ஆவியின் वाला, சிந்தை, आत्मिक पर இப்படி मरने ரெண்டாக वाला। கடந்து வருகிறது. वैसे दो भाग, ரெண்டு ராஜ்யங்களாக दो பிரிக்கப்பட்டது. राज्य बन गए। ஆனால் परंतु தேவனே ஜெயித்தவர், परमेश्वर की विजय पाई। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அவருடைய சொந்த குமாரன் இந்த பூமியிலே அனுப்பி वो அவர் ஜெயித்தார். अपने एकलौते पुत्र प्रभु यीशु मसीह को इस जगत में ஆதியிலே भेज कर வார்த்தை पाई। இருந்தது, आदि में वचन வார்த்தை था, தேவனிடத்தில் இருந்தது, वचन परमेश्वर के साथ, அவர் தேவனோடு இருந்தார், और परमेश्वर था, சகலம் வரவுளாய் உண்டாயிற்று. सब कुछ उसके द्वारा उत्पन्न हुआ। அவருடைய மார்பில் இருந்த இயேசுவை वो परमेश्वर के सीने पर था। தேவனை ஒரு காலம் கண்டதில்லை. परमेश्वर को किसी ने कभी नहीं देखा। அவருடைய மார்பில் இருந்த இயேசு தான் வெளிப்படுத்தினார். जो उनके सीने पर था वो यीशु ने उनको प्रकट किया। கடைசி ஆயுதமாக தேவன் உபயோகப்படுத்தினது என்ன? आमीन। आखिरी हथियार जो परमेश्वर ने उपयोग किया वो कौन सा அவருடைய हथियार? வார்த்தையை அனுப்பினார். आपने वचन को, அவர்தான் இயேசு. वही यीशु। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படி வேதம் சொல்லுகிறது? शास्त्र कहते வார்த்தையானது மாம்சமாகி. वचन देवदारी। யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல यूहन्ना पहला अध्याय 14 வார்த்தையானது மாம்சமாகி वचन देवदारी हुआ, கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर हमारे अंदर डेरा किया। வாசிக்கலாம் அந்த 14வது वचனத்தை. 14 அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. हमने उसकी ऐसी महिमा देखी जैसी पिता की एकलौती की महिमा। அந்த வார்த்தையை கொண்டு பூமியை சிருஷ்டித்தவர் அவர். वो वचन के द्वारा इस पृथ्वी को सृष्टि किया। அந்த வார்த்தையை கொண்டு இந்த பூமியிலே, வார்த்தையை वो கொண்டு இந்த वचन के பூமியிலே द्वारा इस जगत में அந்த சாத்தானை ஜெயிப்பதற்காக वो शैतान से विजय पाने அனுப்பப்பட்டவர் भेजा गया இயேசு. यीशु। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த வார்த்தை वो वचन வல்லமை உள்ளது. सामर्थ है। அந்த வார்த்தைக்கு वो वचन का மின்னலை விட வல்லமை உண்டு. बिजली से बढ़कर है। அவருடைய சத்தம் उनका वाणी கேதுரு மரங்களை முறிக்கும். देवदार को धो डालती है। கேதுரு மரங்கிறது வலிமை உள்ளது. देवदार मतलब वो मजबूत है। அதையே முறிக்கும் என்று சொன்னார். देवदारों को धो உங்களுக்கு डालता, விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். जो तुम्हारे विरोध से आने के लिए बनाए जाते वो हथियार भी प्रफल नहीं होंगे, வாய்க்காதே போகும். वो सफल न होंगे। எல்லாம் சொல்லுங்க, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் मेरे विरोध से जो बनाए जाता वो हथियार வாய்க்காதே போகும். प्रफल नहीं होता, சஃபல் नहीं होता, सफल न होगी, வாய்க்காதே போகும். सफल न होता। எல்லாம் சொல்லுங்க, எனக்கு सब விரோதமாக, कहेंगे जो मेरे विरोध से, मेरे विरोध से मेरे विरोधों में உருவாக்கப்படும் बनाया जाता ஆயுதம் हथियार வாய்க்காதே போகும். आमीन, सफल न होता। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, सब ताली बजा प्रभु के नाम को महिमा करो। வாய்க்காதே போகும். सफल नहीं होता। உன் குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுது வாய்க்காதே तेरे போகும். परिवार के आने के लिए जो बनाए जाता वो हथियार कभी நீ सफल பெற்ற नहीं होता। அபிஷேகத்துக்கு விரோதமாக, तेरे अभिषेक के विरोध से, சபைக்கு விரோதமாக, कलीसिया के विरोध, ஊழியத்துக்கு விரோதமாக, सेवकाई के உன் विरोध, வரத்துக்கு விரோதமாக तेरे वरदान के எழும்புற ஆயுதம் वो आने के लिए जो वाई बनाया कादे जाता वो। वो हथियार प्रफल नहीं होता, அதுல सफल न होता। இயேசுதான் ஜெயம் எடுத்திருக்கிறார். यीशु की जय पा, அந்த இயேசுவை தான் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். उस यीशु को तू दंडवत करता। ஆங்க கவனி, அந்த இயேசுட்ட இருந்தது தாழ்மை, उस यीशु के पास क्या था? दिन था, பெருமை இல்ல. अभिमान नहीं था। பெருமை உள்ளவருக்கு ஏத்திருக்கிறார். आमीन। अभिमानियों के लिए परमेश्वर विरोधी। யாக்கோப்பு 4:6 சொல்கிறது, याकूब का पत्री 4वां अध्याय 6वां वचन। பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபையளிக்கிறார். आमीन। जो अभिमानी है उनके लिए परमेश्वर विरोधी है, जो दीन है उनको अधिक अनुग्रह देता है। எதிர்த்து எப்போது நிற்கப்படுகிறது? कब वो ऐसे विरोध, எப்பொழுது சாத்தானுக்கு அதிகாரம் வருகிறது? जब शैतान का अधिकार मिलता है। பெருமை,
अभिमान வாழ்க்கையில என்னைக்கும் பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. जिंदगी में कभी हमको अभिमान नहीं आना. நீங்க கவனிங்க, सुनिए, அந்த பெருமை தான் இருக்கிற பாவத்திலே பெரிய हमें பாவம். जो अभिमान है वो ये पाप सारी पाप में सबसे बड़ा வேசி पाप. மார்க்கத்தாரும் விபச்சாரிகளோட ஆண்டவருடைய ராஜ்யத்துல வந்துருவாங்க. हमें जो वेश्या है वो लोग भी प्रभु के राज्य में प्रवेश हो जाएंगे. பெருமை உள்ள பாவம் பெரிய பாவம். हमें जो अभिमान है वो सबसे बड़े पाप है. அதனால வந்த வீழ்ச்சி தான். उसी के कारण आया हुआ गिरना. பெருமைங்கிறது என்ன? अभिमान मतलब क्या? அவருக்கு சமமாக இருக்கணும். परमेश्वर को तुल्य होना. அங்கதான் தடான மின்னலை போல வருகிறார். इसलिए बिजली के समान अचानक गिरा. அவருக்கு சமமாக வந்துடக்கூடாது. उनके तुल्य हम नहीं बनना. எல்லாம் உனக்கு கொடுக்கறப்பா, सब कुछ मैं तुझे देता हूँ, ஆனால் परंतु என்ன செய்யக்கூடாது? क्या करना? நீ அவருக்கு சமமாக तो परमेश्वर को तुल्य नहीं. அவன் சொல்றான், எங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சது. वो कहता चेले लोग कहता हमारे लिए सारी दुष्टात्मा हमारे वश में होता. எல்லாம் கீழ்ப்படிந்து சரிதான். ठीक है, सब அதுக்காக நீ சந்தோஷப்படாத. इस बात के लिए आनंद मत हो. ஹல்லேலூயா. हालेलुया. நான் செய்யற ஊழியத்துக்காக मैं जो करता है सेवकाई के கர்த்தர் பரலோகம் சந்தோஷப்பட்டாலும் स्वर्ग का आनंद पाएगा तू भी. எப்பவும் நான் என் ஜீவ புத்தகத்திலே பேர் கிறுக்கி விடக்கூடாதுன்னு உணர்ந்துக்கணும். हमेशा इस विषय में सावधान रहना. जीवन के पुस्तक में मेरा नाम அதுல எழுத ரொம்ப முக்கியம். उसमें नाम लिखना बहुत मुख्य. அதுல பேர் கிறுக்கி விடப்பட கூடாது. नाम काट नहीं डालना. அப்போ விசுவாசத்தை துவங்கினவர் முடிக்காம போய் விட்டார்கள். जो विश्वास को शुरू किया अंत नहीं किया. தூதனுடைய கதை அப்படி ஆயி போச்சு. फरिश्तों की कहानी ऐसी है. அநேகர் துவங்கினவர்கள் முடிக்காது போய் விட்டார்கள். कई लोग विश्वास का जीवन में शुरू करता अंत नहीं करता. அப்போ ரொம்ப முக்கியம், விசுவாசத்துல முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். जो अंत तक बने रहता वही उतार पाएगा. கடைசி வரைக்கும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். हम अंत तक बने रहना. நான் இங்க கூடிய அதுதான் தேவனுக்கு விரோதமானது. जो मैं हूँ कहता हो ही परमेश्वर का विरोधी. அதான் சாத்தான். वही शैतान. இங்க வேதத்துல வாசி யோவானுக்கு சுவிசேஷம் यूहन्ना सुसमाचार 3ஆம் அதிகாரத்துல तीसरा अध्याय. அங்க இயேசுக்கு முன்னால ஊழியத்துல தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க வந்தது யோவான் 3:28 வாசிக்கிறோம். यूहन्ना तीसरा अध्याय 28 वचन. நான் கிறிஸ்து அல்ல, मैं मसीह नहीं, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். परंतु उसके आगे भेजा गया हूँ, तुम आप ही मेरे गवाह हो. மணவாட்டி உடையவனே மணவாளன் மணவாளுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. जिसकी दुल्हन है वही दूल्हा है, परंतु दूल्हे का मित्र जो खड़ा हुआ उसकी सुनता है. दूल्हे की शब्द से बहुत हर्षित होता है. अब मेरा ये हर्ष पूरा हुआ है. இவருக்கு நான் தோழனா இருக்கிறதே எனக்கு சந்தோஷம். जो मित्र रहना मेरा अच्छी बात है. மணவாட்டி உடையவனே மணவாளன், जिसको दुल्हन है वही दूल्हा है. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். अवश्य है कि वह बड़े और मैं घटूं. உன்னதத்து வருகிற எல்லாரிலும் மேலானவர், பூமியில் உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவராய் இருந்தும் பூமிக்கு அடுத்தவரை பேசுகிறான். பூமியில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். जो ऊपर से आता है वो सर्वोत्तम है, जो पृथ्वी से आता है वो पृथ्वी का है और पृथ्वी की इसी बातें कहता है. जो स्वर्ग से आता है वो सबके ऊपर है. அவர் சொல்கிறான், நான் பெருகவும் நான் சிறுகவும் அவர் பெருகவும். आमीन. उन्होंने कहा वो बड़े और मैं घटूं. நான் சிறுகவனும் அவர் பெருகணும். आमीन. मैं घटूं और वो बड़े. தன்னை தாழ்த்துறவனாக உயர்த்தப்படுவான், जो कि अपने को दीन करता वो ही தன்னை ऊंचा होता है. உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான். जो कि अपने को ऊंचा करता वो दीनता होता है. ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்க. दो जन प्रार्थना करने के लिए गए. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல लूका 18 अध्याय. 10வது வருஷத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. लूका 18 अध्याय में 10 वचन. ரெண்டு பேர் ஜெபம் சுஜாப் करदो भैया, ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்க ஆலயத்துல. तो जन आराधना में कलीसिया में प्रार्थना करने गया. ஒருத்தன் एक जन தன்னையே உயர்த்தினான், अपने आप को ऊंचा किया, பரிசேயன். वो फरीसी था. ஆனா ஒருத்தன் தன்னை और ஆயத்தா தாழ்த்தினான். दूसरा चुंगी लेने वाला अपने को दीन किया. நான் ஆலயத்துக்கு போறேன், मैं मंदिर में जा रहा हूँ, வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருக்கேன், मैं एक सप्ताह में 2 दिन उपवास करता हूँ, நான் தசவாங்க கொடுக்கிறேன், मैं 10वांश देता हूँ. இப்படி தன்னையே உயர்த்துறான். वो अपने को ऊंचा महिमा बढ़ा है. ஒருவன் தன்னை தாழ்த்தி और दूसरे अपने को दीन பாவியான कर. என் மேல் இரக்கமாயிரும். हे प्रभु पापी मुझ पर दया कर. இங்கே சொல்லுது, தன்னை தாழ்த்தினவன் உயர்த்தப்பட்டான், உயர்த்தவன் தாழ்த்தப்பட்டான். यहाँ लिखा है जो अपने को दीन किया वो ऊंचा हो गया. அப்ப தன்னை தாழ்மை உள்ள இடத்திலே தேவன் கிருபை தருகிறார்.
जहाँ दीनता है वहाँ प्रभु अनुग्रह देता எப்போ வேகமாக அதிவேகமாக மின்னலை போல வருகிறான்னு சொன்னா, है। जब अधिवेग से बिजली के समान आता है, தேவன் என்னப்பட இடத்துக்கு அதுக்கு மேல தன்னை உயர்த்தும் போது जो परमेश्वर कहलाता उस जगह तक अपने को ऊंचा करते समय, பெருமை எல்லாம் நான் என்னாலதான் முடியும், நான் சொல்றதுதான் பிசாசு. मेरे द्वारा सब कुछ हो जाता है। எதுக்கு எடுத்தாலும் நான் சொல்றான் தர்மா, कुछ भी हो मैं हूँ मैं हूँ, அங்கதான் சாத்தான். ओ ये शैतान। எங்களை அவர் சஃபிஷியன்சி ஃப்ரம் காட், எங்களால எதுவும் ஆகும் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லணும். आमें मुझसे हमसे कुछ नहीं होता वैसे कहना, எங்களால ஒன்றும் ஆகும்னு சொல்லக்கூடாது. हमसे कुछ भी नहीं होता है। அதனாலதான் கர்த்தருக்கு சுத்தமானால் இந்த பட்டணத்துக்கு போய் நாங்க என்ன வியாபாரம் பண்ண போவோம். इसलिए वचन कहता है यदि प्रभु का इच्छा होगा तो हम उस नगर में जाएंगे, व्यापार करेंगे, எந்த वैसे कहना। எந்த உணை கர்த்தருக்கு முன்பாக சொல்ல வேணும். आमें कुछ भी हो प्रभु का इच्छा होगा तो प्रभु का अनुग्रह से ऐसे बोलना। அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் प्रेरित पौलुस कहता था 1 கொரிந்தியர் 3:5 पहला कुरिन्थियों तीसरा अध्याय 5 वचन, 1 கொரிந்தியர் 3:5 पहला कुरिन्थियों तीसरा अध्याय 5 वचन வேகமா எடுத்து வாசிக்கலாம். पढ़ेंगे। 3 ஆமா ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் நிருபம் आमेन 2 கொரிந்தியர் 3:5 आमेन। दूसरा कुरिन्थियों तीसरा अध्याय 5 वचन, எங்களால் ஏதாயிலும் ஆகி என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ये नहीं कि हम अपने आप से इस योग्य है कि अपनी ओर से किसी बात का विचार कर सके, पर हमारी योग्यता परमेश्वर की ओर से है। அவர் சஃபிஷியன்சி ஃப்ரம் காட், हमारी योग्यता எங்களுடைய परमेश्वर தகுதி की ओर से, தேவனால தான் உண்டாயிருக்கு. हमारी योग्यता परमेश्वर की ओर से। என்னை தகுதிப்படுத்துற ஒரு தேவனே, मुझे जो योग्य बनाता परमेश्वर ही। ஏன் டேலண்ட், मेरा टैलेंट है, என்னுடைய ஸ்ட்ரெngth, என்னுடைய பலம், मेरा पराक्रम है, बल है, என்னுடைய பலம், मेरा पराक्रम है, என்னுடைய ஞானம், मेरा बुद्धि है, என்னுடைய புத்தி, मेरा ज्ञान है, இப்படி ஒரு நாள் சொல்லக்கூடாது. ऐसे कभी नहीं बोलना। கர்த்தருடைய கிருபையினால प्रभु क्या निकले எப்படி உபயோகப்படுத்த வேணும்? कैसे हम बहुत बोलना है? கர்த்தருடைய கிருபையினால, प्रभु क्या निकले से, பிரபு के दया से, प्रभु के दया से, கர்த்தருடைய கிருபையினால प्रभु के दया से நீங்க எதையும் செய்ய முடியும். हम कुछ भी कर सकते हैं। அப்படி சொல்லணுங்க. நம்ம ऐसे हम बात करना। நல்ல பரிசுத்தவான்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க. अच्छे पवित्र लोग ऐसे की बात करेंगे। கர்த்தருடைய கிருபையினால प्रभु क्या निकले से நாங்கள் செய்தோம், हम किया है। கர்த்தருடைய கிருபையினால प्रभु क्या निकले இந்த से வார்த்தையை உபயோகப்படுத்தணும். ये वचन को हम उपयोग करें, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். उससे हम நான் இங்க வரும்போது अगर मैं हूँ कहने से சாத்தான் சடுதியாக மின்னலை போல வருவான். आमेन। शैतान बिजली के समान अचानक இந்த आएगा। ரகசியத்தை சரியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். अब ये रहस्य को अच्छे से समझना। அவன் ஏன் வேகமாக வருகிறான்னு சொன்னா, वो क्यों वेग से आता? எப்படி அங்க வேகமாக வந்து வீழ்ச்சி வந்தது முதல்ல ஆதியில कैसे आदि में वेग से वो गिरा था? நான் எங்களுடைய அனுபவம் வந்தது. मैं हूँ वैसे अनुभव है। அவருக்கு மேலாக தன்னை உயர்த்தினான். आमेन। परमेश्वर को ऊपर अपने को ऊंचा किया, சடான ஒரு அடி விழுந்துச்சு பாருங்க, अचानक गिरा, கீழே வில்ல தள்ளிட்டார். नीचे गिरा दिया। அன்னைக்கு தான் அவன் தேவனுக்கு பகையனாக மாறிட்டான். उसी दिन वो परमेश्वर का बैरी बना। அதாவது ஏரோது அங்க பெரிய பிரசங்கம் பண்றான், ये रोद एक बड़ा संदेश दिया, அவனை மகிமைப்படுத்தி பேசுறான். वो अपने को महिमा बढ़ा के बात किया। அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், प्रेरित पारावती 21வது வசனத்தில் வாசிக்கலாம். प्रेरित पारावती में 21 वचन, ஆக்ட் 12:21 குறித்த நாளில் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனம் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். ठहराए हुए दिन हेरोदेस राजवस्त्र पहनकर सिंहासन पर बैठा और उन्हें संदेश देने लगा। அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். तब लोग पुकार उठे, ये तो मनुष्य का नहीं ईश्वर का शब्द है। அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து செத்தான். उसी क्षण प्रभु के एक स्वर्गदूत ने तुरंत उसे मारा, क्योंकि उसने परमेश्वर की महिमा न दी और वह कीड़े पड़ के मर गया। தேவனுக்கு மகிமை செலுத்துற இடத்துல जब परमेश्वर को महिमा देने वाले அந்த जगह पर மகிமையை தான் வாங்கிட்டான்னு வைங்க, वो महिमा को अपने के लिए लिया तो உடனே तुरंत அந்த மின்னலை போல बिजली के समान சாத்தான் வருவான், शैतान आई உங்களை வீழ்த்தி விடுவான். तुम्हें गिरा देगा। அப்ப நீங்க எப்போ
எப்போதும் கர்த்தருடைய கரத்துல நீங்கள் அலங்கார கிரீடமா இருக்கணும். आमेन। तुम सर्वदा प्रभु के हाथों में एक शोभामय मुकुट बनना। தேவனுக்கு கொடுக்கிற மகிமை தான் எடுத்தாலே உடனே வர்றான் மின்னல போல. जो परमेश्वर को देने वाला महिमा अपने को लेगा तो तुरंत वो बिजली के समान शैतान आता है। அதனால இங்க பாருங்க, யோவாப்பு தாவீதுக்கு ஒரு நல்ல ஒரு கமாண்டர் இருந்தார். யோவாப் आमेन। दाऊद के लिए एक अच्छे कमांडर था, उसका नाम யாரு? யோவாப். योवाब। இங்க ராப்பாங்கிற பட்டணத்தை பிடித்து கொண்டான். रापा नगर को वो पकड़ लिया, ஆனால் தன் பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி लेकिन योवाब ने सोचा தாவீதுக்கு ஆள் விட்டு அனுப்புனாங்க. आमेन, मेरा नाम नहीं आना करके दाऊद को बुलवा कर भेजा। அவன் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்தான். वो दाऊद आके वो राज्य को अपने वश அவர் அந்த ராஜாவுடைய கிரீடத்தை அவர் எடுத்துட்டு போனாரு. दाऊद आके वो राजा का मुकुट ले लिया। இப்படி சொல்லும்படியாக वैसे कहने की வேதத்துல நம்ம வாசிக்க முடியுது அப்படிப்பட்ட வார்த்தைகள். शास्त्र में पढ़ता है। நீங்க 2 சாமுவேல் புத்தகம் 12:28 வாசித்தா அப்படி இருக்கிறது. दूसरा सामुएल 12 अध्याय 28 தன் பேர் வழங்காதபடிக்கு अपना नाम नहीं, ராஜாக்கு மேல ஒரு கமாண்டர் உயர்த்தணுமா? क्या राजा के ऊपर एक कमांडर अपने को ऊंचा தாவீது ராஜா, दाऊद राजा। கமாண்டரா யாருக்கு? யோவாப். कमांडर कौन है? योवाब। யுத்தம் பண்ண போறான். वो युद्ध में गया, அந்த ராப்பா பட்டணத்தை சுதந்திரிச்சாச்சு. और रापा नगर को स्वतंत्र பிடித்து कर। கண்டேன்னு சொன்ன உடனே தன் பேர் வழங்காதபடிக்கு फिर वो योवाब ने सोचा इस पर मेरा नाम नहीं आना, அவருக்கு சமமா நான் கிடையாது. क्योंकि राजा दाऊद की तुलना அதான் में नहीं। பிரமாணம் கட்ட நல்ல கமாண்டர். वो ही अच्छे कमांडर, व्यवस्था पाया हुआ कमांडर। இயேசுவுக்கு நான் கமாண்டரா இருக்கிறேன். यीशु के लिए मैं भी कमांडर। என் பேர் நான் சிறுகவும் அவர் பெருகவும் சொல்லணும். वो बढ़ना मैं घटना। நாம் ஒவ்வொருவரும் हम सब அவருடைய மகிமையை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. उनका महिमा हम अपने के लिए नहीं அப்படி எடுத்துக்கொண்டால் தான் இந்த சாத்தான் மின்னலை போல சடுதியாக வந்து விடுவான். ऐसे उनका महिमा हम लेने से अचानक शैतान தேவன் அதுக்கு பொறுப்பு கிடையாது. उसका परमेश्वर जिम्मेदार नहीं। உங்கள் வீழ்ச்சிக்கு பொறுப்பு கிடையாது. அவர் हमारा गिरपट का जिम्मेदार परमेश्वर नहीं। அவருக்கு மேலாக வரும்போது அவனுடைய ராஜ்யத்துல சேர்ந்துற. तो उनके ऊपर जाएगा तो फिर शैतान के साथ हो जाती है। தாவீது दाऊद அந்த ஜனத்தை 1 அதிகாரம் 1வது வசனத்துல पहला इतिहास 21 अध्याय में पहला वचन என்ன சொன்னான்? ஜனத்தை என்ன சொன்னான்? उन्होंने कहा लोगों को गिनो। என்ன சொன்னாங்க? लोगों को गिनने யோவாப் தடுத்து பார்க்கறான். योवाब ने रोका था। தேவ் அப்படி லக்கத்தை என்ன கூடாதுன்னு சொன்னான். गिनती को हम ऐसे நல்ல கமாண்டரா தான் இருக்கான் யோவாப். योवाब भी एक अच्छे कमांडर, அதையும் கேட்காம फिर भी नहीं सुना दाऊद। தாவீது ஜனத்தை லக்கத்தை என்ன பாருங்க. दाऊद ने गिनने लगा। இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता அவன் தாவீது எப்படி ரதங்களை குத்து குதிரை கொடுத்து மேன்மை பாராட்டாதவன். दाऊद रथों के और घोड़े के बारे में कभी घमंड नहीं करता இங்க था। பார்த்தன சாத்தான் அப்படி தூண்டினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. घमंड नहीं कहा है, तो शैतान ने उनको उबारा। 2 அங்க எடுத்து வாசிக்கலாமா? 4ஆம் புத்தகம் इतिहास 1 21 அதிகாரம் पहला इतिहास 21 अध्याय 1வது வசனத்தை வாசிக்கலாம். पहला वचन சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. ஏவறான். शैतान ने इस्राएल के विरुद्ध उठकर दाऊद को उकसाया कि इस्राएलियों की गिनती ले। தேவனுடைய மகிமையை எடுத்துக்க ராஜா. वो क्या किया? परमेश्वर को महिमा को अपनाया, சனத்தை அடிக்கிறதுக்காக, लोगों को मारने के लिए। யோவாப் சொல்றான், லக்கம் பார்க்க வேண்டாங்கறான். यो अपने रोका था गिनती, நல்ல கமாண்டர். अच्छे कमांडर, ஆனாலும் சாத்தான் விடல. लेकिन शैतान नहीं छोड़ा। அங்க என்னன்னா वो सभी को गिनने लगा, தட்டான அடி. अचानक मारा, தட்டான அடி. अचानक मारा। 70,000 பேர் செத்தான். 70,000 पुरुष मर चुके, 70,000 பேர் செத்தான். 70,000 मर चुके। ஆண்டவரே, நான் பெரிய இடுக்கல்ல அகப்பட்டிருக்கிறேன். दाऊद ने कहा मैं बड़े संकट में, நான் இடுக்கல்ல அகப்பட்டிருக்கிறேன். मैं बड़े संकट में पड़ा हूं। கர்த்தருடைய கையில விழுவேனாக. मैं अब यहोवा के हाथ में पड़ूं, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. क्योंकि उसकी दया बहुत बड़ी है। மனுஷர் கையில் விழாதிருப்பேன். मनुष्य के हाथ में मुझे पड़ना ना தேவனுடைய மகிமையை சமமாக ஒரு எடுத்தனாலே தட்டான் ஒரு அடிதான். परमेश्वर को महिमा को अपनाया, इस कारण अचानक शैतान इनको मारा। ரொம்ப கவனமா இருக்கணும். बहुत सावधान रखना। சாத்தான் ஏவான். शैतान उभारेगा। தேவனுடைய மகிமையை தான் எடுத்துக்கொள்ள கூடாது. परमेश्वर को महिमा हम अपना தேவனுக்கு கொடுக்கிற கணத்தை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. परमेश्वर को देने वाला आदरमान परमेश्वर के देना। சந்தோஷமாக சமமா எல்லாத்தையும் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கணும், அனுபவிக்கணும் தேவன் கொடுக்கிறாரு. आमीन। तुम सभी के लिए प्रभु आशीष को बहुतायत से देता है। ஞானத்தை தருவார், बुद्धि को देगा, பலத்தை தருவார், पराक्रम को देगा, ஐஸ்வரியத்தை தருவார். धन को देगा। எதை தந்தாலும் कुछ भी किना हो, முதலாவது அவரை இருதயத்துல முன்னால வைக்கணும். पहले तू अपने मन में परमेश्वर को रखना। நான் சொல்லி அவர்
அவருக்கு சமமாகிட்டேன்னு சொன்னா मैं हूं करने में உடனே அங்க வீழ்ச்சி. तुरंत गिरा देगा। தாவீதுடைய ஒரு வீழ்ச்சி அங்க வந்துட்டுங்க. दाऊद का गिरपट आया, 70,000 பேர் அடிபட்டாங்க. 70,000 लोग मर गए। அங்க தேவனுடைய பாதத்துல விழுந்தான். वो परमेश्वर के पांव तले पर पड़ा। தேவன் அந்த வாதை நிறுத்தினார். परमेश्वर वो विपत्ति को रोका है। இப்படி சம்பவங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ऐसे संभव को हम शास्त्र में देखते हैं। ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அடி? क्यों ऐसे इतना बड़ा नुकसान? அவருக்கு சமமாக, परमेश्वर को तुल्य, அவருக்கு சமமாக வந்துட்டான். परमेश्वर को तुल्य आया। எசேக்கியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். एजेकियल के पुस्तक 7वां अध्याय, எசேக்கியேல் 7 एजेकियल 7 26. விக்கினத்து மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தி மேல் துர்ச்செய்தி பிறப்புக்கும். அப்பொழுது தீர்க்க தரிசனத்திலே தரிசனம் தேடுவார்கள். ஆனாலும் ஆசாரியத்திலே வேதமும் மூப்படத்திலே ஆலோசனை வராமல் ஒளிந்து போகும். आमीन। एजेकियल 7वां अध्याय 26 वचन, विपत्ति पर विपत्ति आएगी और उड़ती हुई चर्चा पर चर्चा सुनाई पड़ेगी और लोग पवित्रता से दर्शन की बात पूछेंगे। 24வது வசனத்தை வாசிக்கலாம். 24 वचन, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன். आमीन, हालेलुया। सामर्थियों का गर्व को तोड़ दूंगा। எப்படி? பலவான்களுடைய பெருமையை. मैं सामर्थियों का गर्व தேவன் பெருமை உள்ளவரை எதிர்த்து தான் நிற்கிறார். आमीन। जो अभिमान है उनको நீங்க परमेश्वर ஆதில विरोधी। இருந்து வாசித்தேன்னு சொன்னா तुम लोग आदि से लेकर देखें, தேவன் எதிர்க்கக்கூடிய பாவம் பெருமை. परमेश्वर विरोध करता कौन सा पाप இந்த है? உலகத்துல अभिमान। எதை அடைந்தாலும் தேவ சமூகத்திலே தாழ்த்தணும். हम इस संसार में कुछ भी पाता, परमेश्वर के सम्मुख में हम दीन होना, பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. अभिमान नहीं आना। நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும். हमें और हमारे पुत्र बच्चों को भी अभिमान नहीं நமக்கு आना। நம்முடைய சந்ததிக்கு இப்படி கற்றுக்கொள்ள வேண்டும். हम और अपने संतान समेत ऐसे ही सीखना। அதாவது விழுகைக்கு முன்னானது மனமெட்டிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. हमें जो गिरता उसके पहले जो अभिमान होता। நீதிமொழிகள் 16:18 வாசிக்கிறோம். नीति वचन 16:18 15:33 சொல்றது, और नीति वचन 15:33 மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று जो சொல்லப்பட்டிருக்கு. श्रेष्ठ पाता उसके पहले वो दीन அப்ப होता है। நம்மை கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திலே உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் और प्रभु हमें ऐसे आशीष से ऊंचा தன்னை बढ़ाने के लिए தாழ்த்தணுங்க. हम अपने आप को दीन करना। எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த இங்க பாருங்க, பூலோகத்துள்ள பரலோகத்துள்ள ரெண்டையும் ஒப்புரவாக்கி தருவார். हमें जो कुछ स्वर्ग का जो कुछ पृथ्वी का सब कुछ वो एकत्र करके देगा। எல்லாவற்றையும் நிரப்புற நிறைவான சரியான சபைக்கு அவரை தலையாக தந்திருக்கிறார். क्योंकि सभी में सब कुछ परिपूर्ण होने के लिए यीशु मसीह की कलीसिया का शिरोमणि। நீங்க எல்லாவற்றையும் நிறைவாக நிரப்பப்படுவீர்கள். आमीन। तुम सभी में सब कुछ परिपूर्ण होंगे, ஒன்றுக்கு குறைவில்லாது நிரப்பப்படுவீர்கள். किसी बात को घटी बिना तुम भरपूर होंगे। ஆனா எவ்வளவு உயர்த்துறோமோ परंतु कितने हमारा ऊंचा உயர்த்தப்படும் होता है। போது தாழ்த்த தெரியும். आमीन। तब हम अपने को दीन करना। அல்லேலூயா. हालेलुया। வியாதி நேரத்துல சுகம் தருவார். आमीन। बीमार के समय प्रभु चंगा देगा। அடக்க வேணும். हम ऐसे சுகம் தந்தது அடக்கம் இல்லாம காண்டாமிருட்டமா மாறக்கூடாது. ऐसे चंगा मिल गया करके गेंडे के जैसे कूदना नहीं। அடக்கமா இருக்கணும். आमीन। दीन था से रखना। அல்லேலூயா. மறுபடி நம்ம இஷ்டம் போல வாழக்கூடாது. वापस अपने मनभावनी नहीं। உனக்கு சுகம் தந்திருக்கிறார். तुझे चंगा दे दिया। வியாதி நேரத்தில் அடக்கம் வேணும். आमीन। बीमार के समय में हम வியாதி நேரத்தில் சுகம் தந்தார், அப்படிதானே பாடுறோம். आरोग्यम दे। ஆரோக்கியம் தந்தார். அல்லேலூயா. व्याधि ने நேரத்தில் आरोग्यम ஆரோக்கியம் தந்தார், ஆனா அதுக்கு வேலையில அடக்கம் தந்தார். अडकम दंदा। அடக்கம் தந்தார். அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அப்ப துதிப்பதே பாஸ்டர் ராஜேந்திரன் எழுதுற, துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை, துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. அல்லேலூயா. हालेलुया। இப்ப வியாதி வரும், ஆண்டவர் சுகம் தருவார், கூட ஆரோக்கியம் தருவார். हमें बीमार आता तभी प्रभु चंगा देता है। ஆனா அடக்க வேணும். लेकिन आरोग्यता के समय में हम धीरज से रखना। ஏழ்மையாக இருப்போம், हम दिन थाम ஐஸ்வர்யத்தை தருவார். धनी मिलेगा, அடக்க வேணும். हम तभी भी धीरज ஞானம் இல்லாத இருப்போம், बुद्धि बिना निर्बुद्धि ஞானத்தை रहेंगे। தருவார். बुद्धि मिलने के बाद அவருக்கு அடங்கி இருக்கணும். उसके अधीन में रखना। பலனற்று இருப்போம், और निर्बल में அவர் रहेंगे। பலம் தருவார். बल पाने के அவருடைய பலத்த उसके கரத்தில் अधीन में அடங்கி रखना। அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். उसके सामर्थ हाथों पर உங்களை ஏற்ற வேலையில உயர்த்துவார். तुम्हें नियत समय पर ऊंचा करेगा। அடங்கா பிடாரியா ஆயிடக்கூடாது. आमीन। அடங்காத பிடாரி. அல்லேலூயா. हालेलुया। அடக்கம் இருக்கணும். आरोगेंस नहीं होना। அப்போ இங்க பாருங்க, ரொம்ப அடக்கணும். आमीन। बहुत धीरज में रखना। உங்களுடைய ஜீவியத்துல அந்த மகிமையை நீங்க எடுத்துக்கிறாங்க, அவருக்கு கொடுங்க. परमेश्वर को देने वाला महिमा तो अपने मत ले। உலக மகா சரித்திரத்துல புகழ் பெற்றவன் யாரு
नेबुकादनेस्सर। आमीन। और इतिहास में बड़ा नामचित प्रसिद्ध पाया कौन है? राजा नेबुकादनेस्सर। பாபிலோனின் தொங்கு தோட்டம் உலக வரலாற்றுல உலக அதிசயங்கள்ல 7ல ஒண்ணா இருக்கு। आमीन। जो इस संसार के अद्भुत 7 विषय में एक है, वो बाबिलोन के हैंगिंग गार्डन। உலக சரித்திரத்திலே புகழ் नेबुकादनेस्सर। आमीन। दुनिया के इतिहास में वो बड़ा என்ன தெரியுமா சொன்னா? நான் கட்டின பாபிலோன் நான் சொன்னா பாருங்க। वो नेबुकादनेस्सर ने कहा मैं बनाया हुआ बाबिलोन। வாசிக்கலாம் தானியேலின் புத்தகம் 4:30 எடுத்து வாசிக்கலாம்। दानियेल का पुस्तक 4 வேகமா எடுத்துக்கங்க। தானியேலின் புத்தகம் दानियेल 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय 30வது வசனத்தை வாசிக்கலாம்। 30वां वचन। வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க, நேரம் இல்லை। 4ஆம் அதிகாரம் 30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான்। क्या ये बड़ा बाबिलोन नहीं की जिसे मैं ही ने अपने बल और सामर्थ से राजनिवास होने को और अपने प्रताप की बढ़ाई के लिए बसाया है। இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தின் ஒரு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று। நீ உடனேங்கிற வார்த்தை வருது। ये वचन राजा के मुंह से निकलने भी ना पाया कि आकाशवाणी हुई, हे राजा नेबुकादनेस्सर। நான் சொன்ன உடனே அங்க முடிஞ்சது கதை। नेबुकादनेस्सर ने कहा मैं हूँ, நான் கட்ட பாபிலோன், मैं बनाया हुआ நான் बाबिलोन, கட்டின பாபிலோன்। मैं बनाया हुआ बाबिलोन। இப்படி சொன்ன உடனே मुंह से निकला ये वचन, தடாரு சொல்லி மின்னலை போல் ஒரு வீழ்ச்சி வரும்। अचानक शैतान के बिजली के जैसे गिरा। எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பரவாயில்ல, कुछ भी सरकारी की ना, எந்த கம்பெனி வந்தாலும் कुछ भी सरकारी की ना, நான் என்று சொன்னால் தடால் விழுந்து वो போகும்। सरकार भी मैं हूँ कहेगा तो अचानक ராஜ்யங்கள் வீழ்ந்து கொண்டே போகும்। ऐसे ही राज्य ஒவ்வொரு गिरता। காலத்திலே ஒரு ராஜ்யங்கள் எழும்பி हर एक நின்றது। समय में हर एक राज्य उठ के खड़ा था, அந்த ராஜ்யங்கள் எல்லாம் வீழ்ந்து वो सारा போய்விட்டதாக राज्य गिर गया। உலக சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும்। हम इतिहास में देख सकता। பாபிலோன் ராஜ்யம் இருந்தது நேபுகாத்நேச்சரால்। नेबुकादनेस्सर के द्वारा बाबिलोन राज साम्राट ஈரான், ஈராக், மேதியா, பெர்சியா ராஜ்யம் இருந்தது। और मदिया और पर्शियन राज्य ईरान इराक था। கிரேக்க சாம்ராஜ்யம் உலகத்தையே தன் கையிலே கட்டி போட்ட அலெக்சாண்டர்। और यूनानी साम्राट में सारी जगत को अपने वश में रखा था अलेक्जेंडर। கிரேக்க சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினான்। यूनानी साम्राट को बनाया। ரோம சாம்ராஜ்யம் और रोम का साम्राट, இயேசுவின் காலத்துல ரோம சாம்ராஜ்யம்। यीशु के दिन में रोम का साम्राट। இப்படி சாம்ராஜ்யங்கள் எல்லாம் எழுந்தாலும் वैसे कई साम्राट उठ के खड़ा हुआ। அதாவது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், और ब्रिटिश का साम्राट, அமெரிக்க சாம்ராஜ்யம் பண்ணலாம், अमेरिका के राज्य, ரஷ்யா சாம்ராஜ்யம் பண்ணலாம்। आमेन हालेलुया, रसिया के साम्राट। இப்ப இந்தியா உலக நாடுலே 3வது நாடு என்று சொல்லி சாம்ராஜ்யம் பண்ணலாம்। अब अपना इंडिया भी बोलेगा सारी दुनिया पर के ये तीसरा देश है। அமெரிக்கால நாங்க தான் 3வது சாம்ராஜ்யம் சொல்லலாம்। अमेरिका में हमें तीसरे साम्राट बोलेंगे। ரஷ்ய அதிபர் புதின் வந்துட்டு போயிட்டாரு। रसिया अधिपति पुतिन आके गया। சைனா, ரஷ்யா, இந்தியா 3 கை கோர்த்துக்கிட்டாங்க। अभी चाइना, रसिया, इंडिया तीनों एक साथ हो गया। நல்லது, अच्छी बात है। நான் என்று சொல்லிட்டாலே अगर मैं हूँ कहेगा तो வணிகம் செய்யறதுக்கு ஒரு குடுக்கல் வாங்கல் மாத்திக்கலாம்। वैसे एक दूसरे से लेना देना करना अच्छा है, ஆனால் நான் என்று சொன்னா लेकिन मैं हूँ कहने में தடால்னு வீழ்த்தப்படும்। अचानक गिरे। ராஜ்யங்கள் வீழ்ந்த சரித்திரம்। राज्य गिरा वो चरित्र है। அப்ப குட்டானே அங்க வீழ்ச்சி வந்ததுங்க। तुरंत नेबुकदनेस्सर गिरा। அவன் சொன்ன வாயிலிருந்து சொன்னா, उसके मुंह से ये आज्ञा நான் निकला, கட்டின மகா பாபிலோன் அல்லவாங்க। क्या ये बड़ा बाबिलोन नहीं है, ये मैं जो नहीं बनाया? உடனே அங்க பெரிய ஒரு தள்ளப்பட்ட ஒரு அனுபவம்। तुरंत गिरा हुआ अनुभव आया। என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ? அவனை புல்லு திங்க அனுப்பிச்சிட்டாரு। हमें घास खाने के लिए प्रभु भेज दिया। மிருகத்தை போல புல்ல தின்னான்। जानवर के जैसे घास खाया நீங்க था। அந்த அதிகாரத்துல படிச்சு பாருங்க। इस अध्याय में पड़ेगा, மாட்டை போல புல்ல தின்னான்னு बैल சொல்றாரு। के जैसे घास खाया। ராஜா உயர்ந்த வஸ்திரம் தரித்திருந்தவன் அவன்। कितने ऊंचे वस्त्र पहन के था राजा। மகிமையில பராக்கிரமத்தான ராஜாவா இருந்தான்। अपने पराक्रम में महिमा में बड़ा था। 33வது வசனத்திலே மாடுகளை போல புல்லை மேய்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது। हमें 33 में लिखा है बैल के जैसे वो घास खाने लगा। அதுக்கப்புறம் தான் உணர்ந்தான்। फिर उसको बुद्धि आया। அங்கே 37வது வசனத்தை வாசிக்கலாம்। 37 4:37 ஆகியால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியை எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை
தாழ்த்த அவராலே ஆகும் என்று அவனே எழுதிட்டான். अब मैं नबूकदनेस्सर स्वर्ग के राजा को सराहता हूँ और उसकी स्तुति और महिमा करता हूँ, क्योंकि उसके सब काम सच्चे और उसके सब व्यवहार न्याय के हैं, और जो लोग घमंड से चलते हैं उन्हें वह नीचा कर सकता है. நான் என்று சொன்னேன், ராஜ்யம் வீழ்த்தப்பட்டது. मैं हूँ करके घमंड किया, राज्य गिर गया. அவரால் தாழ்த்த முடியும், உயர்த்தவும் முடியும். परमेश्वर से ऊंचा भी कर सकता, नीचा. தாழ்ந்தோரை உயர்த்துகிறவர், जो नीचा उनको ऊंचा करे, உயர்ந்தோரை जो தாழ்த்துகிறவர். ऊंचा उसको नीचा. அன்னாள் பாடின பாட்டில் இப்படி பாடப்படுகிறது. जैसे अन्ना ने गीत गाया ऐसे गीत. 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அன்னாள் இப்படி பாடுகிறாள். पहला सामुएल 2 अध्याय में அன்னாள் பாடுகிறாள். अन्ना ने गीत गाई. 3வது வசனத்திலிருந்து வாசித்தால் 2 3 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கள் யதார்த்தமானவல்லவா. फूल कर अहंकार की और बातें मत करो, और अंधेर की बातें तुम्हारे मुंह से न निकले, क्योंकि यहोवा ज्ञानी ईश्वर है और कामों का तौलने वाला है. ரியல் 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 யதார்த்தத்தை காமிப்பார் தேவன், ரியல காமிப்பார். प्रभु जो सच्चा उनको दिखाएगा. 10 பிள்ளை பெத்தவ யாரு? பெணினா சக்கலத்தி. बेनीना को 10 पुत्र था, இவளுக்கு ஒரு பிள்ளையும் இல்ல. अन्ना को एक भी नहीं था. அவங்க மேட்டிமையாக இருந்து கொண்டது. वो घमंड से अभिमान से भरी. ஒரு நாள் இவ அன்னாள் கற்பத்தை தேவன் தான் அடைச்சு வச்சிருந்தார். अन्ना के कोख को प्रभु ने बंद करके रखा था. வேதம் சொல்லுது அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். शास्त्र कहता है अन्ना की कोख को परमेश्वर ने बंद करके रखा. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. आमीन. पहला अध्याय 5वें वचन में यहोवा ने उसके कोख को बंद किया. இங்கே கவனிங்க, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். इस कारण से उसकी सौती ने उसको और अधिक उड़ाती थी. அதுதாங்க 3வது வசனத்துல இப்படி பாடுகிறார். 1 சாமுவேல் 2:3 வாசிக்கிறோம். आमीन. पहला सामुएल 2 अध्याय 3 இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன் செய்களை யதார்த்தமானவல்லவா. आमीन. हालेलुया. பலவான்கள் வில் முறிந்தது, सूरवीरों को धनुष टूट गए, தள்ளாடின பலத்தில் இடைகட்டப்பட்டார்கள், ठोकर खाने वाले की कटी में திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்கு கூலியை வேலை செய்தார்கள், वो पेट भरते थे उन्हें रोटी के लिए, பசியாயிருந்தவர்கள் இனி பசியாகிறார்கள், जो भूखे थे वे फिर ऐसे न रहे, மலடியானவள் 7 பெற்றாள், जो 5 थी उसके साथ अनेक பிள்ளைகளை பெற்றவள் பலட்சியப்பட்டாள், अनेक पालकों की माता धूलती जाती. கர்த்தர் சொல்லுகிறது கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். यहोवा मारता और जिलाता, அவரே பாதாளத்தில் இறங்குறோம் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர், वो ही अधोलोक में उतारता और उससे निकालता है. தரித்திரம் அவரை கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யடைய பண்ணுகிறவருமாக இருக்கிறார். यहोवा निर्धन करता और धनी भी बनाता है, அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துருமானவர். वो ही नीचा करता और ऊंचा भी करता है. அவர் சிறியவனை புலியிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவருடைய பிரபுக்களோடு உட்காரவும் மைமுள்ள சிங்காசனத்தில் சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியிலே அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவை, அவரே அவைகளை மேல் பூச்சக்கரம் वो गंगा को धूलि में उठाता और दरिद्र को दूर से निकाल खड़ा करता, ताकि उनको अधिपतियों को संग फिटाए और महिमा युक्त सिंहासन के अधिकारी बनाए, क्योंकि पृथ्वी के खंबे यहोवा के हैं और उसने उन पर जगत को धरा है. பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். आमीन. जो अभिमान है उसके लिए प्रभु இனி विरोधी. மேட்டிமையான பேசாதிருங்கள், फिर अहंकार की बात मत करो, அகந்தை பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். अंधेर की बातें तुम्हारे मुंह से ना निकले. கர்த்தர் ஞானமுள்ள தேவன், यहोवा ज्ञानी, செய்கள் யதார்த்தம் உள்ளதல்லவா. उनके कामों का तोलने वाला. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். जो अभिमान है प्रभु उनका विरोधी. மின்னலை போல அன்றைக்கு விழுந்த போன தூதன் अचानक बिजली के जैसे वो शैतान गिरा. இப்போதும் அந்த பெருமையினால் अनेक राज्यத்தை விலப்படிக் கொண்டே இருந்தார். आजकल भी उस अभिमान के मारे कई लोग राज्य को खो लेता. இப்போதும் अनेक பேரை விலப்படிக் கொண்டே இருக்கிறார். अभी भी वो कई लोग को खो देता, गिरा देता. எதனால? क्यों? இந்த பெருமையினால். ये अभिमान के मारे. அவருக்கு கொடுக்கிற மகிமையை தான் எடுத்துக்கொள்ள उनको வேண்டும். जो देता महिमा अपने के लिए नहीं करना, ஒருபோதும் எடுத்துக்கொள்ள कभी नहीं வேண்டாம். लेना. யோசேப்பு यूसुफ, அவனுடைய 12 சகோதரர்ல उनके 12 भाई लोग உயர்த்தப்பட்டான். ऊंचा किया गया. நான் அல்ல என்று சொல்கிறான். उन्होंने कहा मैं नहीं हूँ, நான் அல்ல. मैं नहीं हूँ. அவன் உயர்த்தினது கர்த்தரை தான் உயர்த்துகிறான். प्रभु ने उसको ऊंचा किया. அந்த தேசத்துல பிரைம் மினிஸ்டர் ஆக்கி வச்சிருக்காரு. அவனை उसी देश में उनको बड़ा प्रधान बन के குழியில रखा. தூக்கி போட்ட 10 பேர் வந்து நிக்கிறான் பாருங்க. जो गड्ढे में उठा के डाला वो 10 भाई लोग आके वापस खड़ा था. நான் அல்ல,
मैं नहीं हूँ। தேவனே இங்கே கொண்டு வந்து என்ன परमेश्वर ने मुझे तुम लोग से पहले அவருக்கு முன்பாக தன்னை மேன்மை பாராட்டல. अपने भाई लोग को सम्मुख अपने को ऊंचा नहीं किया। கர்த்தரோ நன்மை செய்தார். परमेश्वर भला किया। நான் அல்ல என்று சொல்லக்கூடியவன் मैं नहीं हूँ। அப்போஸ்தலன் பவுல் प्रेरित पौलुस 1 கொரிந்தியர் 15:10 சொல்கிறார். पहला कोरिन्थियर 15:10 நான் அல்ல, मैं नहीं हूँ, எனக்கு இருக்கிற கிருபை தான் அப்படி செய்யுது. आमेन। நான் அதிகமா பிரயாசப்பட்டேன், मैं अधिक परिश्रम किया, அதிகமாக நான் ஊழியத்தை செஞ்சேன், मैं अधिक सेवा किया हूँ, ஆனா நான் அல்ல. परंतु मैं कुछ भी அதாங்க नहीं। தாழ்த்துலனால தான் ओ प्रेरित पौलुस अपने को அதிக கிருபை கொடுத்தார் அவருக்கு. अधिक अनुग्रह அந்த पाया। கிருபையை செய்துட்டு वो अनुग्रह सेवा करते करते நான் அல்ல मैं नहीं हूँ, मैं அந்த नहीं हूँ, மகிமையெல்லாம் அவருக்கே கொடுத்துட்டு இருந்தா सारा महिमा का प्रभु கிருபை का பெருகிட்டே இருக்கிறது. अनुग्रह बढ़ते गया था। அந்த பவுல் அதிகமான கிருபை பெற்றார். वो पौलुस अधिक अनुग्रह கிருபை எதுக்கு கொடுக்கறாரு? अनुग्रह क्यों दे? உங்களால செய்ய முடியாத வேலையை செய்யறதுக்கு தான் கிருபை. जो तुमसे करने नहीं होता वो काम करने के लिए, தகுதி இல்லாத செய்யறதுக்கு தகுதிப்படுத்துது கிருபை, கிரேஸ். जो करने के लिए योग्य नहीं वो करने के लिए मिलता है, அதுதான் கிருபை. वो ही अनुग्रह, அதுக்கு பேர் தான் கிருபை. उसका नाम अनुग्रह है। உங்களால செய்ய முடியாது, जो काम तुमसे करने नहीं होता அதை செய்ய தருகிறார். वो करने के लिए प्रभु रखता அதை है, உங்களை தகுதிப்படுத்துறார். वो तुम्हें योग्य बनाता है। அல்லேலூயா. हालेलुया, அந்த செய்ய தகுதிப்படுத்துதான் கிருபை. वो ही अनुग्रह, அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு கிரேக்க பதத்துல वो यूनानी शब्द में, அதுக்கு கிரேக்க பதத்துல நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். அது அந்த கிரேக்க பதத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கு அதற்காக. यूनानी शब्द में एक अच्छे वचन, அதாவது என்ன வார்த்தைன்னு சொன்னா அதுக்கு அந்த கிருபைக்கு அந்த நல்ல கிரேக்க பதத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு முன்னாடி செரிஸ், चेरिस, அல்லேலூயா. हालेलुया, கிருபை अनुग्रह, எல்லாத்தையும் செய்ய தகுதிப்படுத்தும். अनुग्रह सब काम करने के लिए योग्य बनाता है। அல்லேலூயா. हालेलुया, இப்படி தாழ்த்து கப்பாசு உனக்கும் ஒரு செரிஸை தருவார் ஆண்டவர். आमेन। हालेलुया। ऐसे कपास तो दिन हो जा तेरे लिए एक चेरिस मिलेगा। ஆண்டவருடைய தமத்துல உனக்கு அந்த கிருபையை தருவார். आमेन। प्रभु के सम्मुख में तुझे अनुग्रह அவன் मिलेगा। பேரை செரிஸ்னே வச்சிரு. आमेन। जो बच्चे मिलेगा नाम चेरिस அப்ப करते हैं। ஆண்டவருடைய சமத்துல அப்ப உனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவார். प्रभु ऐसे तुम्हें अनुग्रह देगा। தாழ்க்கும் போது ஆண்டவர் அந்த கிருபையை தருவார். जब हम दीनता होता तब प्रभु अनुग्रह देता है। உன்னால முடியாததெல்லாம் முடிய செய்யற கர்த்தர். जो काम तुझसे नहीं होता प्रभु करने के लिए रखेगा। என்னால முடியும் சொன்னா நான் அதை உன்னால நிச்சயம் செய்து முடிக்க முடியாது. आमेन। ये मुझसे वो हक बोलेगा तो सचमुच तो नहीं करेगा। உன்னால எல்லாம் செய்ய தகுதிப்படுத்துறவர் आमेन। सब काम करने के लिए तुझे अनुग्रह प्रभु, அவரால தான் முடியுங்க. उसी के द्वारा ही होता है। லூக்கா 17:7 लूका 17:7, எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் செஞ்சுட்டு போய் அவங்க கூட போய் உட்கார்ந்து பந்தி இருப்பானா? आमेन। ऐसे एक माली के लिए अपने सारा काम करके कर्मचारी मालिक के साथ जाके भोजन में बैठ सकते क्या? லூக்கா 17ஆம் அதிகாரம் 7ல இருந்து 10ல இருந்து இப்படி வாசிக்கிறோம். लूका 17 अध्याय में पढ़ सकते हैं। லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் लूका सुसमाचार 17 अध्याय எடுத்து வாசித்து முடிக்க போறோம். 17ஆம் அதிகாரம் 7ல இருந்து வாசித்தா இருக்கிறது. ஆமென். உங்களை ஒருவன் ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலில் வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டுட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? तुम में से ऐसे कौन है जिसका दास हल जोता था पेड़ चराता हो, वो जब खेत से आए तो उससे कहे तुरंत आकर भोजन करने बैठ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு நான் போஜனமான பண்ணுமளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? और ये न कहे मेरा खाना तैयार कर और जब तक मैं खाऊं पीऊं तब तक कमर बांध कर मेरी सेवा कर, इसी के बाद तू भी खा पी लेना। தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. क्या वह उस दास का आसान मानेगा कि उसने वही काम किए जिसकी आज्ञा दी गई थी? இங்க பாருங்க, உழுதுட்டு மந்தையை மேய்ச்சிட்டு டயர்டா வாரான் வேலைக்காரன். वो अल कोद के सारा काम करके पेड़ बकरी चरा के उतना थकावट में आया। சாப்பாடு எஜமான் சாப்பாடு ஆயத்தப்படுத்து, मालिक के लिए भोजन तैयार करना, அதை பண்ணுங்களும் ஊழியம் செய், அதுக்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று சொல்லுவான். फिर बोलेगा फिर जाके तू अपने खाना पीना। அவன் கட்டளையிட்டுள்ள அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானா? जो मालिक आज्ञा को दास ने पूरा किया इसलिए उनका क्या वो तारीफ देगा, क्या मेहरबानी करेगा, मेहरबानी करेगा? இங்க அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். इसी रीति से तुम भी जब उन सब कामों को कर चुको
जिसकी आज्ञा तुम्हें दी गई थी तो कहो हम निकम्मे दास है, जो हमें करना चाहिए था हमने केवल वही किया है। இந்த பிரமாணத்தை தாங்க இயேசு செய்தார். ये व्यवस्था यीशु किया। அவர் சொன்னது மட்டுமல்ல செய்து காண்பித்தார். हमें जो कहा वैसे पूरा भी किया। யோவான் 13:3 வாசிக்கலாம். यूहन्ना 13:3 அவர் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்றும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, यीशु ने जानकर कि पिता ने सब कुछ मेरे हाथ में कर दिया है और मैं परमेश्वर के पास से आया हूँ और परमेश्वर के पास जाता हूँ। இங்க பாருங்க, எல்லாவற்றையும் அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டார். सब कुछ यीशु के हाथ में நான் எல்லா தேவனிடத்துல அவருக்கு வேலையெல்லாம் நான் செய்துட்டேன். मैं सब काम पूरा कर दिया है। உழுது अलगोत के அவருடைய இதுல அனுபவத்துல பார்த்து அப்படிப்பட்டதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். आमीन। यीशु मसीह ऐसे सारा अनुभव कर चुका। ஆனா நான் தேவனிடத்துல போக போறேன். परंतु अभी मैं अपने पिता के पास जा रहा हूँ। அப்படிப்பட்ட வேலையில ஒரு பெருமை வரல அவருக்கு. आमीन। उसी समय यीशु का ना कुछ अभिमान, கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு தேவன். आमीन। पिता ने यीशु के हाथ में सब कुछ कर दिया। நான் தேவனிடத்துல வந்தேன், मैं परमेश्वर से நான் आया हूँ, தேவனிடத்துக்கு போக போறேன். परमेश्वर के पास जाने वाला। அந்த கடைசி வேளையும் பெருமை வரல. आखिरी समय भी यीशु का अभिमान नहीं आया। போஜனத்தை விட்டு எழுந்து वो भोजन से उठकर அவர் பெருமையாக போஜனத்துல எல்லாத்தையும் அமர்த்திட்டு தான் தான் ஹீரோவாக காமிக்கிறதுக்கு போன வேலையில தான் ऐसे अपने को हीरो नहीं दिखाया। हीरो बनकर खड़ा हुआ है, हीरो होकर वहां पर बड़ी भोजन बड़का खाना तैयार हुआ है, आमीन। हीरो बनकर அந்த வேலையில தான் போஜனத்தை விட்டு எழும்புறார். उसी समय वो भोजन से उठा, வஸ்திரங்களை கழட்டி வச்சு अपने ऊपरी कपड़े ஒரு उतार, சீலை எடுத்து एक अंकोछा लेकर அறையில கட்டி अपनी கொண்டு कमर बांधी, லோயஸ்ட் லேவர் कर्मचारी के रूप में होकर, ஒரு குரு एक गुरु था, சீசருடைய கால चेले लोग को पाँव को धोया, ஒவ்வொருத்தன் கால கழுவுறான். हर एक चेले लोग को பேதுரு पत्र, ஆண்டவரே இந்த கால கழுவ கூடாது, ए प्रभु क्या तू मेरे पाँव கெட் அவுட், உனக்கு பங்குமில்ல பாகம் இல்லை. इसने कहा इसमें तेरे लिए ना அவர் தேவனுக்கு முன்பாக वो यीशु अपने परमेश्वर के सम्मुख में தன்னை தாழ்த்துகிறார். अपने को दीन किया, நான் என்ற அகந்தை வந்துட கூடாது. अभिमान नहीं आना। இந்த உலக சரித்திரத்துல इससे அப்படி யாரும் दुनिया के செஞ்சதில்லை. इतिहास में ऐसे कोई गुरु अपने चेलों को அதான் पाँव இயேசு नहीं சொன்னார், धोया। ஆண்டவரும் போதருமாகிய நானே அப்படி செய்து கொண்டால் நீங்களும் அப்படி ஒருவருடைய கால்களை ஒரு கழுவுங்கள் என்று சொல்லிட்டார். इसलिए यीशु ने कहा मैं जैसे कहा वैसे तुम भी एक दूसरे को किया करो। 16வது வசனம் சொல்கிறது, 16 वचन, ஊழியக்காரன் தன் எஜமானின் பெரியவன் அல்ல, दास अपने स्वामी से बड़ा नहीं, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவருடைய பெரியவன் அல்ல, और न भेजा हो अपने भेजने वाले से। இவைகளை அறிந்து இப்படி செய்தால் பாக்கியவான்களாக तुम இருப்பீர்கள். ये बातें जानते हो और यदि उन पर चलो तो धन्य हो। இயேசு முன்மாதிரியாக எல்லாம் செய்து காண்பித்தார். यीशु सब कुछ नमूना, ஆகவே தான் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். इसलिए सबसे बड़े श्रेष्ठ नाम ஆதாம் முதலாக இயேசு கிறிஸ்து வரைக்கும் எல்லாரையும் மரணம் ஆட்கொண்டது. आदम से लेकर यीशु मसीह तक मृत्यु राज्य किया, இயேசுவை மரணம் ஆட்கொள்ள முடியவில்லை. लेकिन यीशु को मरण राज्य नहीं, உங்களையும் மரணம் ஆட்கொள்ள முடியாது. तुम्हें भी मरण राज्य नहीं। மரணமே உன் கூரங்கு, ए मरण कहाँ तेरे, பாதாளம் உன் ஜெயமங்கு, ए अधोलोक कहाँ तेरे மரணத்தின் जय। கூர் பாவம். आवे अधो मरण के ठंग पाप है। இங்கே கவனிங்க, முற்றிலும் ஜெயங்குளுற தேவனாலே நீங்கள் ஜெயம் கொள்ள. आवे पूरी से जय पाने वाला परमेश्वर, இயேசு ஜெயம் கொண்டார், यीशु जय அதே पाया, போல நீங்களும் ஜெயம் वैसे எடுக்கிறீர்கள். तुम भी जय அந்த पाएंगे। சாத்தான் வீழ்ந்தே போயிட்டான். ओ शैतान गिर गया, அப்ப வேகமாக அதிவேகமா वो வரக்கூடிய अधिवेग से आने वाले शैतान है, மின்னலை போல வருவான். बिजली किस चीज से आएगा? ஏன் உங்க குடும்பத்துல, तुम्हारे परिवार உங்க में, வேலையில, तुम्हारे काम உங்களுடைய में, செல்வங்கள்ல तुम्हारे धन दौलत, எதுலையும் மின்னலை போல வராதபடி बिजली के जैसे नहीं आना, நீங்க தன்னை தாழ்த்தும் तुम போது अपने को धन्य करो। உயர்த்தப்படுவீங்க. आवे दीनता हो ऊंचा हो जाएगा। தேவ சமூகத்துல प्रभु के समुख में नेबुकदनेस्सर சொன்னது போல जैसे नबूकदनेस्सर ने कहा, உங்களுடைய கரத்தினால எல்லாம் ஆகும். आवे सब कुछ आपके हाथों से होता, அன்னாள் சொன்னது போல जैसे अन्ना ने कही, உங்களுடைய கரத்தினால எல்லாம் आपके हाथों से सब कुछ, இங்க கவனிங்க, எதையும் செய்ய முடியும். कुछ भी हम कर सकते, ஆகவே தேவ சமூகத்துல लेकिन प्रभु के समुख நம்ம தாழ்த்துவோம். हम दीनता இந்த हो। உபவாச நாட்கள்ல इस उपवास के दिन சாத்தான் மின்னலை போல வருகிறான். शैतान बिजली के समान ஆனால் है, இயேசு அதை ஜெயித்து परंतु यीशु जय पा लिया, அவன் கிரியைகளை அழிக்கும்படிக்கு उनके कामों को नष्ट कर தேவனுடைய दिया। குமாரன் परमेश्वर வெளிப்பட்டார். के पुत्र प्रकट हुआ, மின்னல் வெளிப்பட்டது, बिजली भी ஆனால் प्रकट हुआ, இயேசு வெளிப்பட்டார். प्रभु यीशु भी प्रकट பிசாசின் हुआ, கிரியை அழிக்கிறதுக்கு அப்படி शैतान வெளிப்பட்டார். के कामों को ஒரு नष्ट कर தேவ சமூகத்தை நோக்கி நாம் दिया। आमीन। हम अभी प्रभु के समय को கர்த்தர் இந்த நாடகத்திலே உங்களோட பேசின வார்த்தையை ஒப்பு கொடுப்போமாக. Thank you Lord. प्रभु के मेरे साथ मुझको कोई
के जैसे उछलेगा, கடல் விலகி ஓடுனது, समुद्र देखकर भागा, அதே போல் எல்லாம் ஓடும். वैसे सब कुछ भागने के लिए அவருடைய நாமத்துக்கு முன்பாக उनके नाम के நாம் தாழ்த்து போது हम दीनता हो जाए, எல்லாம் ஓடும். सारे बोल அதிவேகத்தில் வரக்கூடிய अधिवेग से आने वाले, மின்னலை போல बिजली के समान வேகமாக வரக்கூடிய अधिवेग से आने वाले, அப்படிப்பட்ட சாத்தானையும் वैसे शैतान को நீங்க ஜெயிக்கிறதற்கு तुम जय पाओ। மலைகள் ஆட்டுக்கிடா போலவும் हमें बाढ़ पेड़ों के जैसे, குட்டிகள் ஆட்டுக்குட்டிய போலவும் पहाड़ियां भेड़ बकरी को துள்ளும். उछलेगा, கடல் விலகி ஓடும். समुद्र देखकर भागेगा। தேவ சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். आमेन। प्रभु के सम्मुख में हम सौंपता हूं। ஜெபிப்போம். अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता, आज के इस महिमा की